கடைசியாக வந்து இப்போ பண்டுவான் என்ன சொல்லுவாங்க தெருஹோர்மாட்டாக இருக்கார். அதே மாதிரி இன்னொருத்தர் எதிர்பார்க்குறாரு பண்டுவான் தெருஹோர்மாட்டு. யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் ஸ்ரீ நஜீப். பட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்க்குறப்ப நஜீப் ஹேட் அ ஸ்பெஷல் பிளான்ஸ் ஃபார் இந்தியன்ஸ். அவர் வந்து செடிக் கொண்டு வந்தார், அதை பண்ணார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, என் இந்தியன் கம்யூனிட்டிக்கு அவர் காசு கொடுத்தாரு, 100 மில்லியன் இதுக்கு கொடுப்பாரு, அதுக்கு கொடுத்தாரு, தமிழ் பள்ளிகளுக்கு. இந்த பிரைம் மினிஸ்டர் 3 வீக்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களோட இனத்துக்காக நீங்கள் காசு கேட்காதீங்க, எங்கள் இனத்துக்கு நாங்கள் கேட்கலன்னா அப்புறம் எப்படி தமிழ் பள்ளிகள்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் தான் கொடுக்க மாட்டேறீங்களா? 2 விஷயம் தான். அடண்டம் இருக்குது, அடண்டம் இல்லை, இதுதான். ஓகே, இவ்வளோ தான் போகிறாங்க. இல்லை, அடண்டம் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அடண்டம் செல்லுமா செல்லாதான்னு தான் சொல்ல போகிறாங்க. சிலம்பம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி போயிட்டு ஏஷியன் சாம்பியன்ஸ் ஆகிட்டு 12 கோல்டு மெடல் எடுத்துகிட்டு வராங்க நம்ம பிள்ளைங்க. அதை நம்ம பாராட்டணும். பட் ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா சிலம்பமுக்கு வந்து காசு பத்தலை. இன்னொன்று வந்து சிலம்பம் உங்களுக்கு தெரியுங்களா, மலேசியாவில் எத்தனை இடத்துல சிலம்பம் காட் இருக்குன்னு எனக்கு தெரியல. பிள்ளைங்களை கண்டிப்பாக இல்லை. கபடியோ சரி, சிலம்பமும் சரி, கராத்தே வந்து நம்ம ஆளுங்க நிறையா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு எந்தெந்த இந்தியன் அசோசியேஷன் வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபண்டிங்கை கொடுத்துட்டு அவங்க ஒரு இன்டர்நேஷ்னலுக்கு போகிறாங்கன்னா இவங்க மூலியமாக ஃபண்டிங் தந்தாங்க வச்சுக்கேன். ஆள் வந்து நான் நினைக்கிறேன் மக்களுக்கு ரெடியாக இருக்காங்க. நமக்கு லைசன்ஸ் எடுப்பதில் பிரச்சனையா? அரசாங்க துறைகளிடம் தொடர்பு கொள்வதில் சிக்கலா? அனைத்து விதமான லைசன்ஸுகள், மனிதவள நிர்வாக தொடர்பு, தொழில்திறன் மேம்பாடு, ரியல் எஸ்டேட் மற்றும் மெடிக்கல் டூரிசம் ஆகியவற்றுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சதீஷ் செம்பாங் போக்கோம் எபிசோட் 74 டேவிட். அரட்டை மரம் 74 மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப முக்கியம் அதுதான். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஏன்னா ரொம்ப குறவாக இருக்குது பாருங்க, நம்மளோட வியூ இருக்குது, பட் சப்ஸ்கிரைப் குறவாக இருக்குது. இப்போ கொஞ்சம் அந்த ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா 30 பேர் 40 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள்ட்ட, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் சதீஷ். இஷ்யூக்குள்ளே போவோம் சதீஷ். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கீழே வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. ஸோ போன முறை சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இந்த எண்கள் கிடைக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோகிலனோட எண் இருக்கும், அதுக்கு நீங்கள் கூப்பிடுங்க. நம்ம எப்படி வந்து என்ன பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட வியூ இப்போ வந்துடுது டிவி. ஏன்னா நம்மளோட வியூவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ஏன்னா வெரி சீரியஸ் பீப்புளெலாம். ஆமாம், நீங்கள் வந்து இங்கே வந்து நாட் ஒரு என்ன சொல்லுவாங்க, கன்சியூமர் ப்ராடக்ட் நீங்கள் செய்கிறத விட உங்களோட சர்வீசஸ்ஸு இல்லை நீங்கள் ஹையனான ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பேக்கேஜ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி சதீஷ், டாபிக் உள்ள போவோம். சதீஷ் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நான் நினைக்கிறேன் வர திங்கக்கிழமை வந்து ஒரு முக்கியமான நாள் மலேசியா பாலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில். ஸோ அது வந்து மீண்டும் ஒரு இது பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சார்ஜ் பண்ணும்போது ஒரு பெரிய கூட்டம் ஹைகோர்ட்டில் வந்து ஜலாண்டுத்த ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்க. கடைசி நாள் இது வந்து மக்கமா பர்ஸ்கத்வான் இதில் புத்ராஜயாவில் இஸ்தானாக்கு ஹாக்கிமான் புத்ராஜயாவில். பட் ஆமாம், அஃப்கோர்ஸ்லாம் அங்கேயும் தான் கூட்டினாங்க. ஏன்னா அவர் ஒரு கேஸா 2 கேஸா கடைசியாக வந்து இப்போ பண்டுவான் என்ன சொல்லுவாங்க தெருஹோர்மாட்டாக இருக்கார். அதே மாதிரி இன்னொருத்தர் எதிர்பார்க்குறாரு பண்டுவான் தெருஹோர்மாட்டு. யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் ஸ்ரீ நஜீப். ஸோ டாக்டர் ஸ்ரீ நஜீப் வந்து வர திங்கக்கிழமை வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ரைவான் பண்ணியிருக்காங்க ஃபெடரல் கோர்ட்டுக்கு. ஸோ ஃபெடரல் கோர்ட்டில் வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்லாம். ஸோ அதை எப்படி பார்க்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது, என்னன்னு கதை நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து டிபிபி புல் அவுட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் கோர்ட்லேருந்து இப்போ வந்து ஃபெடரல் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இந்த 3வது கோர்ட்டுக்கு, அது முக்கியமான கோர்ட்லாம் இதுதான் ஃபைனல். ஸோ இதில் வந்து உக்குமான் வந்து கக்கால்கான் பண்ணிட்டாங்க வச்சுக்கிங்கன்னா, தி மீன்ஸ் அவரோட 3 பிரிங்கார்ட்லாம் 3 ஸ்டேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து அவங்க தாண்டி போயிட்டார். ஸோ அதுக்கான யாரும் வந்து சொல்ல முடியாது. இவரை வந்து அரசியல் காரணமாக தான் இவரை வந்து என்ன சொல்ல இப்போ அந்த தண்டனையை அனுபவிக்கிறாரோ இல்லை அந்த தண்டனைக்கு இது வந்து அரசியல் காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப கிளியரான ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் அந்த 2 ஜட்ஜ்மெண்ட்டே வந்து அப்பீல் கோர்ட்டே வந்து 3 ஜட்ஜா அப்பீல் கோர்ட்டு.
இப்போ வந்து 5 பேர் இருப்பாங்களா? ஆமாம், 5 அப்பீல்ஸ் கோர்ட் வந்து 3 பேர் இருப்பாங்க. இப்போ வந்து 5 பேர். பட் கோர்ட் ஆஃப் த அப்பீல் கன்விக்டட் இன்டிசிப்ளின் அது இதில் வந்து 3 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். இதில் 3 பேர் இருப்பாங்க. அது ஃபெடரல் கோர்ட்டில் தான் 5 பேர் இருந்தாங்க அவருக்கு, நஜீப்புக்கு அந்த ஏர்லியம். இப்போ வந்து அப்பீல் 2வது. இது வந்து அப்பீல் வந்து ஃபார் த இது இல்லை ஹோம் சென்டென்ஸ். ஓம் இதுக்கு தானே இப்போ போகிறாரு, அதுதானே? அந்த இதுக்கு தான் போகிறாங்க. தட் மீன்ஸ் அவங்க வந்து இப்போ இந்த அடெண்டம் வந்து ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே. தட் மீன்ஸ் அந்த லெட்ரு சா இல்லையான்ட்டு போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் நினைக்கிறேன் பெரிய லெவலில் கூட்டம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் நம்ம கேள்விப்படுறோன்னா, அஃப்கோர்ஸ்லாம் இந்த எவ்ரி ஸ்டேட்டில் உள்ள அம்னோ ஒரு சைட்டு அவங்க ஒரு என்ன சொல்லுவாங்க மொபைலைஸ் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறாங்க. பாஸும் நாங்கள் அதில் போய்ட்டு தலையிட போகிறோம். ஏன்னா இது வந்து அடெண்டம் வந்து இது வந்து ஒரு அரசர் சொன்னது. ஸோ அரசருக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாஸும் வந்து அந்த அந்த மொபைலைஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அந்த நேரட்டிவ்ல போகிறாங்களா அவங்க. பட் நினைக்கிறேன் பெர்சத்து வந்து இட்ஸ் நாட் பார்ட்டிசிபேட். அதே மாதிரி பார்த்தோன்னா MCA MIC இதில் நம்மளுக்கு தெரிய வந்தது MIC வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் கேள்விப்படுறேன் 100 வெள்ளி கொடுத்து பஸ்ஸு கொடுத்து கோலம் போகிறதுக்கே கிளம்ப கூப்பிட்டு போகிறாங்கன்ட்டு ஒரு கிளை தலைவர் சொன்னார்ல. ஆமாம், ஒரு கிளை தலைவர் சொல்லிக்கிட்டார். அவர் வீட்டு விஷயம் கூட விட்டுட்டு, அவர் வீட்டு பிரச்சனையை கூட விட்டுட்டு அவர் வந்து இல்லை எங்களுக்கு மீட்டிங்லாம் இருக்குது, ஆளை போய்ட்டு சேர்க்கணும் போகிறதுக்காகன்ட்டு. அதேமாதிரி பிணைங்களையும் நம்ம கேள்விப்பட்டோம் இது நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. ஸோ நான் நினைக்கிறேன் பெரிய குரூப்பை வந்து மொபைலைஸ் பண்ணுறாங்க. என்னத்துக்குன்னா அவர் பின்னால் போய் நிற்க சொலரிட்டிலாம் நஜீப் பின்னால் போய் இருக்கிறதுக்குன்னு. ஸோ இந்த நேரட்டிவ் சதீஷ், இந்த நேரட்டிவ் வந்து அஃப்கோர்ஸ்லாம் நம்ம இந்த அடெண்டம் பற்றி போகாட்டியுமே இந்த நேரட்டிவ் வந்து இதில் வந்து 2 மாதிரி பார்க்கலாம். ஒன்று, மக்களோட பார்வையில் எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த பிரைம் மினிஸ்டரை வச்சு தான் வந்து எது நல்ல பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாங்க. ஆமாம், இதுதான் வந்து நேரட்டிவே. ஆமாம், முன்னார் வந்து சப்ரியோ இல்லை முஹிதீனோ இல்லை மகாதேர் இருக்கிற காலமோ அதெல்லாம் ஜஸ்ட் 5 வருஷத்தை அப்படியே அந்த புஷ் ஓரமாக அந்த 5 வருஷம் மறந்துட்டு இப்போ உள்ள கரண்ட் பிரைம் மினிஸ்டர் PMXையும் நஜீப்பி தான் வச்சு பார்க்குறாங்க. யார் வந்து கம்பேரிசன் வந்து யார் த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ அந்த சர்க்கிளில் நீ பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ்லாம் இந்த அரசியல் வட்டாரத்தில் மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க தெரியல. மக்களுக்கு வந்து இட்ஸ் நாட் நெசசரி. எப்படி பார்க்குறாங்கன்னா, நஜீப் பரவாயில்ல, நஜீப் இருக்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ சுமை இல்லை. அஃப்கோர்ஸ் நம்ம அந்த டைமில் ஆத்திரப்பட்டது என்னென்னா, பொருட்கள் விலை ஏறிச்சு, அதில் வந்து எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. பட் இருந்தாலும் அவர் வந்து இந்தியன்ஸுக்கெலாம் நல்லது செஞ்சுருக்காரு. நம்ம இந்தியன்ஸை பற்றி பேசினது இந்தியன்ஸுக்கு நல்லது செஞ்சுருக்காரு. ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காரு, அதை கொடுத்துருக்காரு. சிடிக்கு கொண்டு வந்தது அவர் தான். கம்பேரிட்டிவ்லி நஜீப் ஹஸ் டன் மோர். அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமாம், அந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா ஸோ அதைத்தான் வந்து கம்பேரிசன் பண்ணுறாங்க. பண்ணும்போது தான் வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து ஆக்டிவாக இருக்குது. பட் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ என்னையே கேள்வி கேட்குறவங்க இருக்காங்க. நீ இருக்கிறப்போ வந்து நீ நஜீப்பை நிறையா குறை, ஆஃப்கோர்ஸ் நான் குறை சொல்லியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்ப நான் நஜீப் வந்து அவர் இந்தியன்ஸோட இதை வந்து 1.3% ஆக்கிடுவோம் இக்விட்டின்னு சொல்கிறப்ப ஐ கமெண்டட். அது வந்து மலேசியா கினி வந்து பெருசாக எழுதுனாங்க. என்ன உன்னோட பிளானு, இந்த பொங்கல் இப்போ என்னமோ ஒரு பொங்கல் ஒற்றுமை பொங்கலா நீங்கள் செய்வாங்க, ஒற்றுமை பொங்கல், இதில் ஒற்றுமை பொங்கலில் கதை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுனா. தென் இட் வாஸ் டிஸ்கஸ்ட். பட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்க்குறப்ப நஜீப் ஹேட் அ ஸ்பெஷல் பிளான்ஸ் ஃபார் இந்தியன்ஸ். அவர் வந்து செடி கொண்டு வந்தார், அதை பண்ணார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ட் இந்தியன் கம்யூனிட்டிக்கு அவர் காசு கொடுத்தாரு, 100 மில்லியன் இதுக்கு கொடுப்பாரு, அதுக்கு கொடுத்தாரு, தமிழ் பள்ளிகளுக்குன்ட்டு. இந்த பிரைம் மினிஸ்டர் 3 வீக்ஸ் கோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களோட இனத்துக்காக நீங்கள் காசு கேட்காதீங்க, எங்கள் இனத்துக்கு நாங்கள் கேட்கலன்னா அப்புறம் எப்படி தமிழ் பள்ளிகள்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் தான் கொடுக்க மாட்டேறீங்களா. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஐ திங்க் நஜீப் இஸ் பெட்டர். ஆஃப்கோர்ஸ் ஐ கிரிட்டிசைஸ் ஹிம். 1MDBயில் எனக்கு அவர் மேலே விமர்சனம் இருக்குது. பட் ஆனால் நஜீப் வந்து இந்தியன்ஸுக்கு செய்யலைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஹி டிட். 2 அமைச்சர் வேறு கொடுத்தாரு எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு. ஆமாம். ஸோ அதான் சதீஷ், இப்போ இஷ்யூ வந்து அது வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. அது வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. கம்பேரிசன் பண்ணி பார்த்தா நஜீப் இஸ் பெட்டர் தென்
PMX. Najib is more popular lah. Popular and better than இப்போ உள்ள பாலிசிஸ் பார்த்தனா. ஏன்னா இப்போ இருக்கிற பாலிசிஸ் எல்லாம் இப்போ இருக்கிற பாலிசிஸ் எல்லாம் நஜீப் செஞ்ச பாலிசி மோஸ்ட்லினா நஜீப் வந்து தான் வந்து அந்த ஒரு டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸை கொண்டு வந்தது. இந்தியன்ஸு அவங்களுக்கு வந்து சிடிக்கு இருக்கணும், அவங்களுக்கு இது இருக்கணும், அவங்களை முன்னேற்றம் பண்ணணும், அவங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். அந்த ப்ளூ பிரிண்ட்லேயும் வந்து இவர் தான் வந்து தொடர்பு பண்ணி வச்சாரு. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வேலா அவர் ஒரு வே போட்டு வச்சிருக்காரு. பட் அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஏன்னா அந்த பாலிட்டிக்கல் நெருக்கல் அந்த டைமில் அவர் தப்பு செய்யலைன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து சம்பாதிச்சாரு, அவர் செஞ்சுருக்காரு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க சப்சிடிஸ் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சார்ஜ் பண்ணிட்டாங்க. 1MDB காசுலையும் சரி, டேக்ஸ் கட்டாது சரி, இதெல்லாம் வந்து அவர் செஞ்ச பெரிய மகா தப்பு. அதை வந்து யாரும் ஜஸ்டிஃபைட் பண்ண முடியாது. பட் அவர் வந்து பெட்டர் தான். இப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த 2 பிரைம் மினிஸ்டரும் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது நஜீப் இஸ் பெட்டர்னு சொல்கிறாங்க. அன்வார் வந்து பாப்புலாரிட்டி வந்து கீழே போயிடுச்சு. ஏன்னா இவர் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் இந்தியன்ஸ், அட் இஸ் என்டையர் எக்கானமியை பார்த்தா, என்டையர் சோஷியல் இந்த மக்களோட சோஷியல் எக்கானமியை பார்த்தனாவே நஜீப் பெட்டர் ஃபார் சைனீஸ், நஜீப் பெட்டர் ஃபார் த மிலே, நஜீப் பெட்டர் ஃபார் த இந்தியன்ஸ். அந்த மாதிரி ஒரு இதில் வந்துருச்சு. இவர் வந்து இவரோட கிராஃப் பார்த்தா ரொம்ப போயிருக்கு. பட் நம்ம ஃபோக்கஸாக வந்து இந்தியன்ஸ் இது பேசணுமா, அஃப்கோர்ஸ் நிறையா செஞ்சுருக்காரு சதீஷ் ஒன்று. பட் இப்போ என்னன்னா இந்த நேரத்திஃப் என்ன காமிக்குதுன்னா, என்னோட இதில் வந்து ஒரு பேட்டான எக்ஸாம்பிள்னு காமிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் வந்து இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கு நான் சப்போர்ட் பண்ணல. பட் ஹீ டிட் ஜாப்லாம் நோ சாய்ஸ். 5 வருஷம் உங்களுக்கு கொடுத்தா நீ மாற்றினா உடனே இறங்குறதுக்கு பவர் விட்டு இறங்குறதுக்கு அந்த பொசிஷன்லேருந்து யாரும் வரப்போக மாட்டாங்க, யாரும் இறங்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஒருத்தர் இறங்கி இருக்காருன்னா பரவாயில்ல, ரிசைன் பண்ணாருன்னா அது மாதிரி தான். எனக்கு வேணான்ட்டு போனவர். பட் அது வந்து 22 இயர்ஸ் இருக்கும் போது அவர் செய்யலை. அந்த 22 months இருக்கும் போது தான் அவர் செஞ்சார். அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல வந்து வேறு டிஏபி வந்து ஒரு புது என்டிட்டி பிடிக்காத இவ்வளோ நாளாக ஒரு போட்டியாக இருந்தது வந்து ஒன்றா சேர்ந்து அனுவாருக்குள்ளலாம் ஒன்றா எதிரியாக இருந்தெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைச்சு வச்சு மேபி அந்த ஆங்கிளில் வந்து மாதிரி தூக்கி போட்டு வந்திருக்கலாம். பட் இப்போ உள்ள காலத்தில் 5 வருஷம் அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார். ஏன்னா நோ சாய்ஸ். ஏன்னா பவர் இருக்குது, எல்லாமே இருக்குது கையில், அல்டிமேட் பவர் இருக்குது. ஸோ அதால் வந்து இவர் போக மாட்டார். பட் என்ன நான் சொல்கிறேன்னா, இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து இவ்வளோ கூட்டம் வந்து அவரை வெளியாகணும், அவர் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட மைண்டில் இன்னொரு செட் என்ன இருக்குன்னா, இவர் 2வது பிரைம் மினிஸ்டர் ஆகணுன்ட்டு. ஸோ அந்த 2வது ஒரு பிரைம் மினிஸ்டராக இவர் வரணுன்னா அஃப்கோர்ஸ் அதீஸ் அவர் வந்தாரா இந்தியன்ஸுக்கு நல்லது செய்வார், அது நம்ம ஏற்றுக்கும். பட் அவரோட இன்டெகிரிட்டி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நீ வந்துட்டேன்னா என்ன நடக்கும்னா, 2வது அந்த 1MDB இதெல்லாமே வந்து சாப்டர் க்ளோஸ் ஆகும். புது அஃப்கோர்ஸாக 2வது அந்த ஏன்னா காலம் விட்டு போயிடுச்சு சதீஷ். 2018 முடிஞ்சு இப்போ வந்து 24 வந்து 24 வந்து இப்போ அஃப்கோர்ஸாக உடனே எடுக்க முடியாது. லெட்ஸே வச்சுக்கேன் 27 28 வந்து 16 எலெக்ஷன் ஜெனரல் எலெக்ஷன் வருது. இவர் வராரு உள்ளுக்கு. இப்போ இருக்கிற இந்த கூட்டம் போட்டு போகிறாங்களே, இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்து 2வது நீ வாங்கன்னு சொல்லி அவருக்கும் பாப்புலாரிட்டி இருக்குது. அந்த பாப்புலாரிட்டி இவரை வந்து பிரைம் மினிஸ்டராக ஆக்கி அங்கே உட்கார வச்சா அந்த கேப் விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ 2வது ஆரம்பிப்பாங்க. 2வது இந்த பணம் இதெல்லாம் 2வது. ஏன்னா நீ அந்த அந்த என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ராங்காக நீ அதை பிடிச்சிருக்கணுமே இன்னொரு 5 இயர்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் கேஷ் இஸ் கிங்னு சொல்லுவாங்க இவர் இருக்கும் போது. ஸோ அந்த பாலிசியோட வந்துட்டாங்கன்னா ஸோ அது வந்து நாட்டுக்கு நல்லதில்லை. அஃப்கோர்ஸ் நீ அந்த எங்களில் பார்த்தோன்னா இந்தியன்ஸ் அந்த டைமில் சப்போர்ட் பண்ணாங்க, MIC போய்ட்டு பெரிய கூட்டம் போட்டாங்க, இந்தியன்ஸ்லாம் நம்மளுக்கு ஒன்றும் சப்போர்ட் இருக்குது, நான் சிடிக்கு வந்து 200 மில்லியன் கொடுக்குறேன், 300 மில்லியன் கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொன்னாக்குள்ள. பட் என்ன நான் சொல்ல வரேன்னா, அந்த பெஞ்ச் மார்க் இருக்குல்ல, அந்த அவரோட இன்டெகிரிட்டி பெஞ்ச் மார்க் வந்து மலேசியா வந்து எங்கே கொண்டு போயிடும், மலேசியாவோட ரெப்புடேஷன் எங்கே கொண்டு போயிடும், எங்கே போயிடும். ஸோ அது போணுச்சுன்னா நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன்லாம். பட் கம்பேரிசன் பார்த்தோன்னா இவர் நல்லவர். பட் இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் நம்மளுக்கு இல்லையா மலேசியாவில், ஒரு நல்ல லீடர்ஷிப் இல்லையா, ஒரு நல்ல ஒரு தலைவர் இல்லையா நாட்டுக்கு. எவ்வளோ அம்னோ தலைவர்கள் வந்து எத்தனையோ மினிஸ்டர் போஸ்ட் எடுத்திருக்காங்க, எப்படியோ வந்திருக்காங்க. லைக் ஃபார் இன்ஸ்டன்ட் கைதி ஒரு யங் இது. பட் இப்போ அம்னோவில் இல்லை. பட் ஆமாம் அது அன்வார் வந்து நஜீப் வந்துட்டா மேபி தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. பாலிட்டிக்கல் என்ன வேணால் நடக்காது. அது வந்து கைரி வந்து டேவிட் ஒன் ஆஃப் த ரீசன் அவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, த ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே த ஃபர்ஸ்ட் பர்சன் டிமாண்ட் நஜீப் டு ரிசைன் ஃப்ரம் BN chairman இஸ் கைரி. இல்லை கைரி மேலே அந்த ஒரு பட் ஆனால் அதெல்லாம் மறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. என்ன சதீஷ் இது என்ன, பட் ஏன்னா கைரி வந்து நீ அப்படி பார்த்தோன்னா ஒரு ஆளை ரிசைன் பண்ண சொல்கிறதோட
டிஏபியும் பிகேஆரும் என்ன அடி நஜீபை போட்டு அம்னோவை போட்டு என்னென்ன கேள்வி இன்னைக்கு வந்து அந்த டவுன் டர்னே வந்து பிகாஸ் ஆஃப் த பிஹெச் நாட் ஓன்லி அம்னோ பிகேஆர் டிஏபி நாட் ஓன்லி அம்னோ என்டையர் பரிசானே 30 எத்தனை சீட்டுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இவ்வளோ கேவலப்படுத்துறது வந்து பிகேஆர் அண்ட் டிஏபி தானே. பிகேஆர் டிஏபி ஏன்னா ஆஃப்கோர்ஸ் பாஸோ கூட அதோட மெமெண்டம் இருந்துச்சுல ஃபார் த மிலேஸு. ஸோ அந்த மாதிரி எங்களில் பார்த்தோமா சதீஷ், என்னைய கேட்டனா அஃப்கோர்ஸ்லாம் ஒரு நல்ல பிரதமர், அவர் வந்து இவ்வளோ உதவி செஞ்சவரை வந்து இவ்வளோ நாட்டுக்கு செஞ்சுருக்காரு, தப்பு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து அந்த பால் வந்து இப்போ அகோங் கையில் இருக்குது. என்னைக்கு அகோங் கையில் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க லெட்ரு. இல்லை இன்னைக்கு வந்து இன்னொன்று வந்து இவருக்கு வந்து இன்னைக்கு வந்து அகோங் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ ரெண்டாவது கொண்டு வாண்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா பட் இது என்ன எனக்கு பிளெயின் தெரில, பட் அகோங் வந்து வெரி கிளியரான மெசேஜ். எந்த ஒரு பண்டுவானோ இது வந்து ராயல் பாடன்னா வந்து பாட் கீழே வந்து அகுங்கிட்ட தான் வரணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து கோர்ட்டுக்கு போகிறத சொல்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அந்த நடக்க போகிற அந்த ப்ரொட்டஸ்ட்டை தான் வந்து இது பண்ணுற ப்ரீஎம் பண்ணுறதுலாம் செய்கிறாங்களா, மெசேஜ் கொடுக்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரில. பட் ஐ டோன்ட் நோ, இது வந்து ஒரு பயங்கரமான. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா டேவிட், இந்த ஹோல் அடெண்டம், இந்த சாலிடாரிட்டி வித் நஜீப், இந்த ஈவெண்ட், நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து அன்வாருக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு அம்னோ செய்கிறதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மெயின் பர்சன், ஏன்னா பாஸை வந்து கூப்பிட்டு வந்து இப்போ பாஸ் வந்து ஜாயின் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. த மெயின் பர்சன், த பிரைம் மூவர் ஆஃப் தட் இது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பஹாங் மந்திரி பசார்ன்றாங்க. பஹாங் மந்திரி பசார் வந்து அம்னோவோட வைஸ் பிரசிடென்ட், ஒன் ஆஃப் த சீனியர் வைஸ் பிரசிடென்ட். பிரசிடென்ட் வந்து டெப்டி பிரைம் மினிஸ்டர், டெப்டி பிரசிடென்ட் வந்து சீனியர் மினிஸ்டர்லாம் மந்திரி பிரதானா ஃபாரின் மினிஸ்டர். அடுத்தது வைஸ் பிரசிடென்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட் கீழே தான் அதெல்லாம் நடக்குது. வைஸ் பிரசிடென்ட் தான் அம்னோ பாஸை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப இன்னொன்று அக்மால் சாலிலா அவன் வச்சு சாத்து எல்லோரும் பார்க்குறாங்க அம்னோ யூத்து. ஸோ அன்வாருக்கு வந்து ஒரு நீ வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஜாஹித் எனிமோ. ஜாஹிட்டை விட்டு அம்னோ வெளியாகிற மாதிரி ஜாஹிட்டோட கேஸ் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க நஜீபை விட்டா வந்து மலேசியாவோட ரெப்புடேஷன் வந்து பாதிக்கப்படும்ட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போண்டி ரொம்ப நல்லாவா இருக்கு 47 கேசஸ் ட்ராப் பண்ணுது. அப்புறம் இப்போ டிஎன்ஏ அன்னைக்கு வந்து துருசா வந்து கேஸே இது இல்லை, அது என்னது அந்த விஎல்என் சம்திங் அந்த கேஸு. ஸோ ஆஃப்கோர்ஸ் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அம்னோவோட இதில் என்ன பார்க்குறாங்கன்னா உனக்கு பிரசிடென்ட்க்கு செஞ்சால் ஏன் வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் செய்ய முடியாது, அவனுக்கு அந்த ஒரு இதில் தான் பார்க்குறானுங்க. இட்ஸ் ஓகே, ரெப்புடேஷன்லாம் கவலைப்பட தேவையில்லை. நஜீப்புக்கு வந்து பாப்புலர் இருக்குது, பாஸ்கு அந்த இதை வச்சுன்னு மறுபடியும் நம்ம வந்துடலாம் அப்படின்றது வந்து பிகாஸ் இதில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா டேவிட், மக்கள் வந்து ஃபீலிங் த பிஞ்ச், மக்களுக்கு வந்து வழி தெரிய ஆரம்பிக்குது. எக்கனாமி வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டாலர் கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி டாலர்லேருந்து அடி உழுவ ஆரம்பிச்சிருச்சு வித் ட்ரம்ப் ரிட்டர்ன். ஐ திங்க் வந்து ரிங்கேட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு மறுபடியும் இருக்குது. ஸோ அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா எக்கனாமிக்லி நஜீப்ஸ் டைம் வாஸ் பெட்டர். ஸோ அதை செல் பண்ணால் ஈவன் சைனீஸ் வாங்கிக்குவாங்கன்ட்டு. சைனீஸ் என்ன பார்க்குறானே, நீ 1MDB எடுத்து இது பண்ண, பட் ஏன்னா வந்து எனக்கு எக்கனாமிக்கலி நான் என்ன மாதிரி கஷ்டப்படலடா, அவனும் அப்படி தான் பார்க்குறான். தமிழன் என்ன சொல்கிறாங்கன்னா நஜீப் நிறையா செஞ்சுருக்காரு. ஸோ அம்னோ நான் என்ன நினைக்கிறேன்னா அம்னோ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க பார்க்குறானுங்க. யூஸ் பண்ணிக்க பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து கண்டிப்பாக ஐம் வெரி ஷுர் அம்னோ இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாண்ட் இந்த யூனிட்டி கோலிஷன், தனியாக தான் நிற்பான். ஸோ அம்னோ தனி பாப்புலாரிட்டி மறுபடியும் வரணும்னு தான் பார்ப்பானுங்க. பிகாஸ் அவன் பிரைம் மினிஸ்டராக இருந்தவனுங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க. ஸோ த ஹோல் இது வந்து அன்வாருக்கு இந்த அன்வாரை வீக்கன் ஆக்கிறத எஃபர்ட்டாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அதை நஜீப்பை தாண்டி அன்வாரை வீக்கன் ஆக்கிறதுக்கு தான் இந்த ஹோல் சாலிடாரிட்டி வேன்லாம் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. இல்லை அது ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தான், அது உண்மை தான், அதுதான் நடக்குது. அது கிளியராக தெரியுது நம்மளுக்கு. இப்போ இந்த டைமில் ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து இப்போ நேற்று நடக்கலை சதீஷ், எப்பயில இந்த ஆட்சி எடுத்ததுலேருந்து தானே ஓடிக்கிட்டு இருக்கு. இவருக்கு வந்து அம்பௌண்ட் கொடுக்கணும், அம்பௌண்ட் கொடுக்கக்கூடாது, இவர் போய்ட்டு ஜயிட் பேட் கேஸ் கிளியர் பண்ணது, பேட் பார்த்தது, இது ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு எபிசோட் மாதிரில போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற எபிசோட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எபிசோட் பாரு. இப்போ இன்னைக்கு நான் வர திங்கக்கிழமை உள்ள எபிசோட், அது என்னன்னா அந்த ஸ்ட்ராங்காக காமிக்க போகிறாங்க. அந்த அவங்களோட என்ன சொல்லுவாங்க இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஸ்ட்ரெங்க் காமிக்க போகிறாங்க. யார்கிட்ட காமிக்கிறது, மக்கள்கிட்ட காமிக்கிறது இல்லை. அவங்க காமிக்க போகிறதே வந்து அன்வார்கிட்ட. நீ பிரைம் மினிஸ்டர் இந்த பாரு, நீ விட்டு வச்சு இதெல்லாம் நீ கேமு, இந்த கேமு நீ வந்து நீ என்ன சதீஷ் ஒரு இந்த என்டர்டம் இது முன்னெலாம் உள்ள அகோங்க இருக்கும் போது அது நம்மளுக்கு தெரியல என்ன நடந்துச்சுன்ட்டு. பட் தேர்ஸ் அ லெட்டர் சொல்லிட்டு தான் இன்றைக்கி என்ன அந்த கோர்ட்டு கொண்டு போகிறாங்க.
பட் அவர் கொடுத்துருக்காரு அவருக்கு. அதால தான் இல்லைன்னா அந்த புகையாது போகிறேன் ஒரு இடத்துல ஒரு விஷயம் இல்லைன்னா புகையாது போகிறேன். அவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா நஜீப்க்கு கொடுத்த அந்த கிளெமென்சி அதாவது வந்து ஹவுஸ் அரெஸ்ட் அடெண்டம் வந்து பாடன் ஸ்பாட் முடிஞ்ச பிறகு அகோங் வந்து ஆட் பண்ணாரு திஸ் இஸ் ஆன் மை இதுன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா பாடன் போர்டில் அதை டிஸ்கஸ் பண்ணல, பாடன் போர்டு வந்து அப்ரூவ் பண்ணல. அதுக்கப்புறம் தீத்தா அடெண்டம்ல சொல்கிறாங்க. அடெண்டம்னா வந்து எப்படின்னா வந்து போஸ்ட் ஸ்கிரிப்ட்லாம் அப்புறம் தான் வந்துச்சு, அதனால தான் சொல்கிறாங்க. பட் இன்னொரு நஜீப்போட ஆர்கியூமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லிட்டாருன்னா சொன்னது தான். ஆமாம். தென் இன்னைக்கு சுல்தான் இப்ராஹிம் கொடுத்துருக்க இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சேமாக தான் சொல்கிறாரு. இது வந்து பட் பாடன் ஸ்பாட் கீழே போயிட்டு வரணும் மஸ்ட் கோ டு. அது என்ன எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் கொண்டு வந்துருங்க. பட் இது பின்னால் இருக்கிற பாலிடிக்ஸ் தான் ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை பார்க்குறதெல்லாம் வந்து. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து வெறும் வந்து பாலிடிக்ஸ் சொல்லி இல்லாமல் அதுக்கு மேலே இன்னொரு ஒரு லேயர் ஆஃப் அது ரொம்ப பேச முடியாதுல்ல. அதை நம்ம 3R கொண்டு வந்துருவாங்க இஸ்தானா வச்சுட்டு. அந்த இஸ்தானா அதில் ஒரு ஒரு பாலிடிக்ஸ் இருக்காங்க. அது நம்ம பேச முடியாது. பட் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம மலேசியா பாலிடிக்ஸில் இருக்கும் பாரு. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயம் சதீஷ் இப்போ வந்து என்ன வேணால் நடக்கலாம். அஃப்கோர்ஸ் இன்னைக்குள்ள அகோங்கோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா வெரி கிளியராக இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் போங்க, எங்கே வேணால் போங்க, அதான் நீங்கள் வந்து கொண்டு வாங்க பாடன் பாட்டுக்கு. பாடன் பாட் மூலிமா நான் இருப்பேன், அது அங்கே நம்ம டிசிஷன் எடுப்போன்ற அவர் வந்து சிக்னல் சொல்கிறாரு. அது யாருக்கு சொல்கிறாருன்னா இட்ஸ் நாட் ஒன்லி த பாலிட்டிஷியன், இது அதுக்கு மேலே ஹைகோர்ட்டுக்கு ஃபெடரல் கோர்ட்டுக்கு சொல்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போகுது. எனக்கும் அந்த மெசேஜ் போகுது. இந்த பாரு இதுதான் கேட்டுக்கிங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அபவ் தானே கிங்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நினைக்கிறேன் அந்த இப்போ எனக்கு இது ஓடிக்கிட்டு இருக்கு போக்கு யார் வந்து அக்கீம் அது அக்கீம் சமலாயா வந்து இன்னும் இது பண்ண மாட்டாங்க, அதை அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் இவங்க இருக்க மாட்டாங்க தானே யார் இப்போ இருக்கிற குத்தோ ஹக்கீம். அவங்க வந்து குத்தோ ஹக்கீம் இருக்காங்க. குத்தோ ஹக்கீம் வந்து இன்னும் ஒரு வருஷம் இது இதெல்லாமே இருக்கு பாரு. இது எல்லாமே இருக்கு, அப்பாயின்மெண்ட் அடுத்தது எல்லாம் வந்து இருக்கு. எல்லாம் அங்கே தானே இருக்கு, அவர் கையில் தானே இருக்கு. ஏன்னா இன்னொன்று அது என்னன்னா அதை தான் வந்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து ஜேஏசி இருக்குது, அது நம்ம இன்னொரு டாபிக் எஸ்பெஷலி பேசணும். ஜேஏசினா என்னன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. எப்படி ஹக்கீம் லந்தே பண்ணுறாங்க. ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒன்று இருக்குது. அது வந்து அக்கார்டிங் டு யூகேல வந்து ஏன்னா பிரைம் மினிஸ்டர் அட்வைஸ் கீழே தான் அந்த ஒரு கமிஷன் இருந்தாலும் இந்த கமிஷன் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லும், பிரைம் மினிஸ்டர் போயிட்டு வந்து அங்கங்கிட்ட சொல்லுவார். ஸோ நாட் நெசசரி பிரைம் மினிஸ்டர் ஷுட் லிசன் டு த கமிஷன் எந்த இடத்துலையும் இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இருக்குது பாருங்களேன். பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் த பவர் அண்ட் அகோங் கேனாட் சிம்பிளி இது பண்ண முடியாது. இந்த விஷயத்தில் வந்து இ லிசன் டு த பிரைம் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ். ஸோ இதுலேயும் வந்து எப்படி தான் வருதுன்னா அகோங் என்ன சொல்கிறாருன்னா பாடன் ஸ்பாட்டுக்கு வந்து பாடன் பாட்டில் தான் வந்து மினிஸ்டர் இருக்காங்களா, பாடன் பாட் மூலியமாக தான் அது வரணும். ஏற்கனவே எனக்கு இன்றைக்கி உள்ள அகோங்கோட ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா இது வி ஆர் நாட் கிரிட்டிசைசிங் த அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, பண்ணுறதுக்கு நமக்கு பவரும் இல்லை. பட் என்னோடய வியூ எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன்னா அந்த அடெண்டம் வந்து பாடன் ஸ்பாட்டுக்கு வெளியே இருந்தது தான் பிரச்சனை, அது உள்ளே கொண்டு வரணும். ஸோ யூ ஆல் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன்லாம் அப்படி சொல்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஓகே, நீ அப்படி சொல்கிற. ஓகே, அதுதான் வந்து அதுதான் உண்மைன்னு வச்சுக்கோமே. இப்போ உள்ள கிங் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாரு. இப்படி தான் நீங்கள் வரணும், ரெண்டாவது கொண்டு வாங்கன்றது தான், ரெண்டாவது அந்த ப்ராசஸ் வாங்கன்றாங்க. பட் என்டர்டம்ன்றது வந்து இருந்திருக்கு. தட் மீன்ஸ் அந்த டைமில் வந்து கிங் இன்டாஸ் பண்ணி இருக்காரு. அது உண்மை தானே? அது உண்மை. ஏன்னா அது அவரும் அவங்க இப்போ ராயல் பேலஸ் மட்டும் தான் வந்து இன்னும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஜஃப்ரோல் எஃபிடேவிட் கொடுத்துருக்காரு, ஜாஹிட் எஃபிடேவிட். அன்வார் அது அவர் நஜீப்போட சன் வந்து சொல்கிறாரு, சல்தான் வந்து எங்கிட்ட நேராக சொன்னார் இருக்கு அப்படின்னு சொல்லி. மந்திரி சார் எவ்ரி ஒன் இஸ் சேயிங். பட் த திங் இஸ் ராயல் ஹவுஸ் வந்து இது வரைக்கும் வாய் திறக்கல. பிகாஸ் ஏன்னா இப்போ அவர் வந்து அகோங் இல்லை. ஸோ நான் அகோங்காக இருக்கிறப்ப இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது பின்னால் அதான் சதீஷ் அப்படி இருந்துச்சு. அப்படி அவரோட இது இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸில் ஏதோ ஒரு வகையில் அவரோட சே அங்கே இருந்துச்சு. அது வந்து லாஸ்ட் நினைக்கிறேன், அவரோட டேர்ம் முடிகிற கட்டத்தில் நடந்தது. இப்போ வச்சுங்க அது ஒரு வருஷமாக இருந்துச்சுன்னா இப்போ வேறு மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்கும் அவர் இருந்திருந்தார். ஏன்னா அந்த அவங்க ஏற்கனவே இருக்கிறப்ப அதுலேயே வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்களா அவருக்கு தான். ஆமாம், நஜீப்க்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்களா. அந்த டிஸ்கவுண்ட் கண்டாண்டே இது அடெண்டம் தானே. ஸோ அதுதான் இப்போ இஷ்யூ. அடெண்டம்ன்ற வார்த்தையே எல்லாரும் ரொம்ப புதுசாக இருக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா இன்னும் இதாக போகிறதுனா எப்படின்னா இது இந்த விஷயத்தில் வந்து நான் நினைக்கிறேன் வந்து ஐ ஹேவ் மை வியூ ஆன் அன்வா. பட் அன்வா இஸ் நாட் ராங். என்னோட வியூவில் அன்வார் செய்கிறது வந்து தவறு கிடையாது. பிகாஸ் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த ப்ராசஸ் படி போகணும்.
ஏன்னா நாளைக்கு வேற எங்கனாச்சும் வந்துச்சுன்னா வந்து இதாகும். இவனுங்க உடனே என்ன சொல்கிறானுங்க, அம்னோ உனக்கு எப்படி வந்து கிளமென்சி கிடைச்சிச்சு அப்படி கேட்குறான் பாருங்க அக்மால் சலே. பட் அன்வாருக்கு கிடைச்ச கிளமென்சி வந்து ஃபுல் பாட் இது அகோங் கொடுத்தது. அப்புறம் இருந்த கிளாந்தான் சுல்தான் அண்ட் ஹீ கேவ் and he said to Anwar and you are being pardoned fully அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நினைப்பிருக்கீங்களா? ஸோ அது பாடன் பாட்ல வந்து இது பண்ணாங்க. தென் அப்போ அக்மால் சலே அப்போ வந்து கேபினெட்டே இல்லையா, கேபினெட் டிசிஷன் இல்லாமல் அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் தானே, விலாயத் பஸ்கத்வான் மினிஸ்டரே இல்லையா, விலாயத் பஸ்கத்வான் மினிஸ்டர் இல்லாத இடத்துல பிரைம் மினிஸ்டர் கேன் பி த மெம்பர் ஆஃப் பாடன் பாட். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். பட் இன்னைக்கு உள்ளது 6ஆம் தேதி வந்து பட் எப்படி இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரே ஒரு மனுஷனுக்காக நஜீப் பண்ணுற ஆளுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான். பட் அஃப்கோர்ஸ் நான் ஃபேராக பார்த்தோன்னா நிறையா பேர் வந்து பால் மாவு திருடுனுவங்க போய்ட்டு உள்ளுக்கு இத்தனை வருஷம். ஸோ இந்த கஷ்டத்துக்காக போய்ட்டு தப்பு செஞ்சவங்க தப்பு விதமாக இருக்குது. தப்புனா தப்புலாம் உண்டாகும். லா ரூல்ஸ் அண்ட் என்னது லா அண்ட் ரூல்ஸில் வந்து லா அண்ட் ஆர்டரில் வந்து அதில் பேச்சுக்கு வார்த்தையே இல்லை. பட் இருந்தாலும் வந்து அந்த சிம்பத்தின்னு ஒன்று பார்த்து தான் வந்து இந்த பாடன் பாட் உள்ளுக்கு வருது பாருங்க. ஸோ அந்த மையங்களில் பார்த்தா நிறையா பேர் இருக்காங்க சதீஷ், நிறையா பேர் இருக்காங்க. தவறாக தப்பு பண்ணி இருக்கிறது, தெரிஞ்சு அறியாமல் தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் தப்பு சாலாலாம் பட் அதுக்கு தான் வந்து இந்த பாடன் பாட்டு இதெல்லாமே இருக்குது. பட் நிறையா பேர் வெளியே இருக்காங்க சதீஷ் உள்ளுக்கு. ஸோ அவ்வளோதளவுக்கு வந்து இந்த பாலிட்டிஷியன்லாம் இப்போ இருக்கிற அந்த ஆர்வத்தை வந்து நஜீப் இது மேலே ஆர்வத்தை வந்து வேறு பேருக்கெலாம் நம்ம வந்து அதை அஃப்கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு பிறந்த நாள் வந்தாலும் டிபெண்ட்ஸ்லாம் இப்போ பினாங்க இருந்தால் கவர்னர் கொடுக்கலாம் தானே? கவர்னர் முடியாது, அகோங் சல்தனோ அகோங். இப்போ பினாங் கவர்னர் வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ கவர்னர் முடியாது. லம்பாக அப்போ காப்பு நான் புலோப்பினாங்களே இல்லைன்னு நினைக்கிறேன். அது நம்ம பிகாஸ் நம்ம வந்து நேராக அகோங் கீழே. ஆமாம், டைரக்ட் அகோங் கீழே வருது. அப்போ கவர்னர் வந்து நெகிரி சுல்தான் ராஜா இருக்கிற இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மூலியமாக படம் கொடுக்குறாங்க, இல்லைன்னு இல்லை. பட் இவங்களோட இது தான் வந்து ரொம்ப ஹாயாக இருக்குது. ஸோ இருந்தாலும் சதீஷை நான் மீண்டும் திரும்பி வரேன் சதீஷ். நஜீப் எவ்வளோ நல்லவர், ஓகே ஏற்றுக்கும் சதீஷ். மக்களுக்கு செய்யலைன்னு சொல்ல முடியாது. அந்த ஜாசான்னு சொல்லுவாங்க, நகரி இருக்கு ஜாசான்னு சொல்லுவாங்க பாரு. அவர் இந்த பிர்ஜாசாக்கப்பட்ட நகராலாம் இவன் தோ அவர் ஒரு பகுதி அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் நாட்டுக்கும் வந்து நன்மையை செஞ்சுருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் தான் இன்றைக்கி நிறையா பேர் பேசுகிறாங்க நஜீப்பை பற்றி. ஸோ இருந்தாலும் சதீஷ் ஒரு நாட்டில் ஒரு முக்கியமான 1ஆம் நம்பர் இடத்துல இருந்தவர் இதை செஞ்சது வந்து அந்த இன்றைக்கி வந்து லா அவர் மேலே பாஞ்சி இந்த நிலைமைக்கு அவர் ஆளாக இருக்காருன்னா மீன்ஸ் அவர் அனுபவிச்சு ஆகணும். பட் பாடன்ன்றது வேறலாம், அது வந்து ரைட்ஸ் அவர் கிடைக்கிறது. கொடுத்தாங்கன்னா வாங்கிக்க வேண்டியது, நோ சாய்ஸ். பட் நான் தப்பு பண்ணலன்னு சொல்ல முடியாது, அது சொல்ல முடியாது. சேம் லைக் அன்வார்ஸ் கேஸ்ல, சேம் லைக் அன்வார்ஸ் கேஸ். அன்வார் வந்து அவர் என்ன தான் சொன்னாலும் இது வந்து பொலிட்டிக்கல் இது அதுன்னு சொல்லிட்டு, பட் த திங் இஸ் யூ ஹவ் பீன் கன்விக்டட் பை த கோர்ட். ஓகே, 2 விஷயம் இருக்குது சதீஷ். ஒரு கேஸ் ஓடுச்சு டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு வந்து ஒன்று ஓடுச்சு. அப்போ வந்து படாவி இருக்கும்போது வெளியாக்குனாரு 6 years. அது ஆனால் அது வந்து கோர்ட்டில் வெளியாகுனுச்சு. கேசிஎல்னு விளையாக்கிட்டாங்க, அது கோர்ட்டில் வெளியாகுனுச்சு. அதான் கேசிஎல்னு விளையாக்கிட்டாங்க. படாவி இருக்கிற காலத்தில் ஒன்றுமே இல்லை அது. பட் அது முடிஞ்சு வந்தது வந்து அவர் சைஃபுல் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து அகோங் தான் ஆஃப் பண்ணார தவிர ஐ டோன்ட் திங்க் ஸோ இது இல்லை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நஜீப் கேஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இது பாலிட்டிக்கலி எப்படி இது பண்ண அப்படியே நஜீப் வெளியே வந்தால் கேன் ஈ பி அ பொலிட்டிக்கல், அவர் கிங் மேக்கராக தான் இருக்க முடியுமே தவிர யூ கேனாட் பிகம் ஆக்டிவ் பாலிட்டிஷியன் அகெயின். ஸோ இப்போ அன்வார் என்ன சொல்லுவார்னா, நஜீப் வந்துட்டார்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீயும் தானே புங்காம்புண்ணான் எடுத்த, உனக்கு புங்காம்புண்ணான் கிடச்சோடனே நீ வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே எலெக்ஷன் நின்றுட்ட, நான் ஏன் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பை எலெக்ஷன் வராதுன்னு சொல்லிட்டு என்ன கேரண்டி இருக்குது? இஃப் நஜீப் பிகம் அ பிரைம் மினிஸ்டர், எம்பி ஆனார்னாலே மறுபடியும் அந்த தில்ட்டு மாறும். இப்போ வந்து அம்னோ இஸ் வீக். அம்னோ வெளியானா கூட வந்து அன்வார் இஸ் கோயிங் டு பி அ கவர்மெண்ட் பிகாஸ் ஜிபிஎஸ் அங்கே இருக்குது. ஜிபிஎஸ் ஸ்ட்ராங் பார்ட்டி பாருங்களேன், என் பக்கத்தான் ஹராப்பானுங்க கூட இருக்குது. ஜிஆர்எஸும் எப்படி இருந்தாலும் அங்கே தான் இருப்பானுங்க பிகாஸ் அம்னோ ஜிஆர்எஸ் அண்டை விடுது. இதே நஜீப் லெட்ஸ் சே நஜீப் பிகம் எம்பி, அது எப்படி ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எப்படி அன்வார் இஸ் கோயிங் டு கோ அவுட்? இல்லை, நிறையா ஆங்கிளில் பார்க்கணும் சதீஷ். டிஏபி என்ன செய்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். நீ ஏன் மெத்ததெல்லாம் போகிற, டிஏபி என்ன செய்வாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சேர்மேன் பேசுகிறாரு உத்தமமையே, அவருக்கு கேஸ் வந்து கரப்ஷன் கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் அவரு பேசுகிறாரு. அதே வேளையில் பார்த்தோன்னா 1-2 MPs பேசுகிறாங்க. பட்டு பதவியில் இருக்கிற யார் பேசல, முக்கியமான போஸ்டில் இருக்கிற பேசலையே. இது மட்டும் இதை பற்றி ஒன்றும் பேசலையே. அம்னோ ஜாயின் வித் த பாஸ் சொல்கிற நிறுத்தி
வித் நஜீப்னு. அதில் அதை பற்றி ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னும் டிஏபிலேருந்து வரலையே, அஃபிஷியல் வரல, இது வரைக்கும் வரல, இது வருஷம் அஃபிஷியலாக வரலையே. தட் மீன்ஸ் ஒரு காலகட்டத்தில் நீ சொல்கிற மாதிரி அவர் வந்துட்டார். 40 சீட்டு வந்து டிஏபிக்கு இருக்குது. 30 எத்தனை இருக்குது இதுக்கு பாஸ்க்கு? 36 பாஸா? 38 இல்லை 38. டிஏபி 40, 38 சீட்டு வந்து ஒரடி டிபாசிட் மாதிரி அவருக்கு இருக்குது, ஒரடி அங்கே இருக்குது. இவங்களோட ஒரு 30 எடுத்தோன்னா 68. அஃப்கோர்ஸ்லாம் பெர்சத்து வந்து பெர்சத்துவால் தான் அவர் போனார் பாரு. நஜீப் போனது வந்து பெர்சத்து. மொய்டீன் இருக்கும்போது மாதையர் இருக்கும்போது தான் அந்த வேலையை செஞ்சாங்க. ஸோ கட்டச்சு மட்டும் அந்த ஃபைட்டு இவ்வளோ அளவுக்கு நஜீப்பும் சரி அம்னும் ஒட்டச்சி சீரா. பாஸ் வந்து 38 இல்லை 43. 43 லார்ஜஸ்ட் பார்ட்டி இந்த பார்லிமெண்ட். ஓகே 43 லோக்கான சீட் இருக்கா? 73 இருக்கு. ஆமாம் 73 இருக்குது. பெர்சத்து விட்டுருவேன். பெர்சத்து வந்து அத்தா சாங்கி தான் லாஸ்ட் ஜாயின்லாம் பண்ணிடுவானுங்க. உடைவானுங்க எல்லாம் அம்னோ மெம்பர் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தாண்ட பார்த்தினா பிகேஆர் அமானா எல்லாம் பாவலில் உட்காந்துருந்தவங்க. ஸோ மேபி தே கேன் ஹேவ் அ நெகோசியேஷன், டிபெண்ட்ஸு. பட் வந்து சபாஸ்ராவா 23 வந்து இந்த சீட் இருக்குது. டேவான் ராயாட்டில் வந்து 23, 43, 73, 23 வந்து 96 ஆயிடுச்சு. 96 இன்னொரு 15 சீட்டு இருந்துச்சுன்னா சரவாவில் ஜிஆர்எஸ் வந்து எத்தனை இருக்குது? ஜிஆர்எஸ் சபாலாம் ஜிஆர்எஸ் வந்து 6 நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் 6 சீட்டு இருக்கணும் ஜிஆர்எஸ்க்கு. 96 அண்ட் 15 பர்சாத்து உடச்சி எடுக்கிறது ரொம்ப ஈஸி பாருங்களேன். பிகேஆர்லேருந்து யாரும் வந்து சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அமனாலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அமனாலாம் வந்து ஒரு பிளாக் தானே. 6 பிளாக் தான். டேவான் ராயாட் வந்து 6 வச்சுருக்கானுங்க ஜிஆர்எஸ். ஸோ நீங்கள் அண்டாண்ட கணக்கு பண்ணிங்கன்னா 96 + 6 வந்து 102 வந்துருச்சு. அண்டாண்ட 9 10 இன்னொரு 10 சீட்லாம் 10 சீட் வந்து ஈஸிலி. பேபாஸ் வேறு இருக்கானுங்க. அந்த பெர்சாத்தூர்லேருந்து வெளியானாங்களா? ஆமாம் 6 பேபாஸ் என்னாங்களா? 6 பேர். அண்டாண்ட அவன் ரோபர்ட் லீங் ஒருத்தன் இருக்கான் 7. ஒய் நாட் ஷஃபி மே ஜஸ்ட் ஆல்சோ கோ அண்ட் சே ஓகே நான் வந்து நஜீப்க்கு இது பண்ண போகிறேன்ட்டு 4-5 சீட் இருக்கும் பாருங்களேன். மைட் அஸ் வெல் இது ஒன் அன்வாலா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சால் என்ன ஆகும்? ஆனால் அது நடக்கிறதுக்கு வந்து அகோங் வந்து ஒத்துழைக்கணும். அது ஆஃப்கோர்ஸ்லாம். பட் ஒத்துழைக்கணுமா? ஏன்னா அகோங் வந்து வெரி கிளியராக சொல்லியிருக்காரு அவரோட ஸ்டேட்மெண்ட். என் ஆட்சியில் வந்து இதெல்லாம் நடக்காதுன்ட்டு, டோன்ட் பிளேன்ட்டார் பேர் முன்னே. இவங்க தான் கவர்மெண்ட் இது முடிச்சுட்டு போகிற மாட்டாங்க. பட் இதில் பிளேயர் வந்து நஜீப் டேவிட் இல்லை. இப்போ நஜீப் வந்து ஓகே நான் வரேன் உள்ளுக்கு. நஜீப் வந்து இறங்கி அந்த அந்த சேஸ் நவுத்துறாரு வச்சுக்கேன். நானே பிரைம் மினிஸ்டர் ஆகிறேன். வேணாம் நான் பிரைம் மினிஸ்டர் ஆகலை. வை நாட் வி கிவ் டு த இஷாமுடீன். ஆமாம் அண்ணோவில் இஷாமுடீன் கொடுத்தா இஸ் ஜோஹரியன். எஸ் இஸ் ஜோஹரியன். அகோங்க ஜோஹரு. அவங்களாம் வந்து அந்த அந்த இது ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆமாம் இஷாமுடீனோட ஒய்ஃப் வந்து ராயல் ஃபேமிலி. ஜோஹோ ஐம் நாட் ஷுவர்ல ஏதோ. பட் அவங்களாம் வந்து அந்த அந்த ராயல் இது இருக்கு, ரத்தம் இருக்கு எல்லாத்துக்கும். ஸோ வை நாட்? ஏன் அது நடக்காதுன்னு நம்ம நினைக்கணும். ஸோ இப்போ இஷாமுடீன் வந்தால் பர்சாத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்சாத்து வந்துருவானுங்க, ஆட்டோமேட்டிக் வந்துருவானுங்க. as long as not அவனுங்க என்ன நோ ஜாஹிட்ல அதான் சொல்கிறாங்க. என்னன்றா வெரி வெரி லைக்லி டேவிட். பட் இது நடக்குமா நடக்காதது ஒரு சாத்தியம் தான். பட் இருந்தாலும் இந்த 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 2025 நடக்குமா என்னன்னு எனக்கு அவ்வளோ இதாக இல்லை. நம்ம வந்து ராங்காக கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பிஎன் வந்து 40 சீட்டு. 40 பிஎன் 40, பாஸ் வந்து 43, 83 ஆயிடுச்சு. 83 அண்டாண்ட வந்து அவங்களுக்கு இன்னும் 29 வேணும். 29 வேணும்னா ஜிபிஎஸ் வந்து ஜிபிஎஸ் 19 வச்சுருக்கான். 19 40 59 62 கொஞ்சம் நேரம் 59 எல்லாம் ஜிஆர்எஸ் வந்து 8 வச்சுருக்கான், 8 சீட்டு. பிபிஎம் இண்டிபெண்ட் பத்தி இதுனா பிபிஎம் பத்தி பங்சா மலேசியாவா? இல்லை பழசு, அது பழசுலாம். ஓகே. ஸோ அண்டாண்ட சாரி அப்போ இது பழசாக தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். பிஃபோர் டெசல்யூஷன்லாம். ஓகே. பிஃபோர் டெசல்யூஷன். ஆஃப்டர் டெசல்யூஷன் வந்து இதில் இருக்கிறது. ஸோ ரைட்டு தான், நம்ம சொல்கிற கணக்கு தான், நான் சொன்னது தான். இல்லை இது நடக்குமா? அது ஒரு ஒரு பெரிய கேள்வி தான் சதீஷ். ஏன்னா அகோங் வந்து ஃபேவரட்டான
பிரைம் மினிஸ்டர் இருந்தால் தான் அவரோட லெவலுக்கு அந்த வேலை நடக்கும். ஸோ அவர் நஜீப் வந்தால் அது எப்படி நாட்டுக்கு இம்ப்ளிகேஷன் இருக்கணும் பேச்சுவார்த்தை நடத்தலாம். பட் நஜீப் தான் வெளியாயிட்டார, லெகசி அவ்வளோதான் நினைக்கிறேன். நஜீப் வந்து 2வது ஒரு பிரைம் மினிஸ்டர்ஷிப் எடுத்துகிட்டு 2வது வந்து எல்லாத்தையும் ஏலேயும் ஸ்டார்ட் பண்ணி நீ வந்து இப்போ நம்ம சொல்கிறோம்ல அன்வாரை சொல்கிறோம்ல நீ பண்டுவான்னு நீனும் தான் பண்டுவான்னு அவராச்சும் பண்டுவானுக்கு வருமாட்டு நீ பண்டுவான்னு வந்து நீ திருடி இருக்க 1 MDP காசை கன்வெர்ட் பண்ணியிருக்க 12 வருஷம் 200 மில்லியனு அதை டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் விட்டுதரலாம். பட் இருந்தாலும் கன்வெர்ட் பண்ண ஆள் பாறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ஒன்றும் டேஞ்சரஸாக இருக்குது பாரு. ஏன்னா கஜானா வந்து அவர் கையில் தானே இருக்குது. ஆமாம், நாடு அவர் கையில் இருக்கு பாரு. கிடச்சா 2வது ஒரு 5 வருஷம் கொடுத்தா என்னடா பண்ண பார்க்குறீங்க இதெல்லாம் இருக்கும். பட் அவர் சான் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆமாம், சான் வந்து இல்லை நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. பஹாங்லேருந்து ஜொஹோரின் நீங்கள் சொல்கிற மாதிரி இஷாமுடின் வெரி ஐ லைக் லீவர். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இது அன்வாருக்கு வந்து ஒரு சத்திய சோதனையா இல்லை நீரில் இல்லை இப்போக்கு இந்த 5 வருஷம் முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னும் வந்து என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ரகிள் பண்ணி முடிச்சுவாங்க. as long ஜைட் கூட இருக்கிற மட்டும் அவர் வந்து அந்த கிரிப் இருக்கும். ஜைட் இல்லாமல் போயிடுச்சு. திடீர்னு வந்துட்டு அம்னோ வந்து எலெக்ஷன் வச்சு அம்னோ கட்சி காங்கிரஸ் எலெக்ஷன் அம்னோ பிரிம்புனாகவும் வச்சு ஓட்டு போட்டு 2வது வந்து பிரசிடென்சிப்பை மாற்றி இதெல்லாம் நடந்துச்சுன்னா தென் பாசிபிள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்துருச்சுன்னா இவர் அந்த டேர்ம் முடிச்சுட்டு வர கிட்ட வந்துச்சு வச்சுக்க இவர் கலைச்சிடுவார். கலைச்சிட்டு 2வது ஒரு பாலிட்டிக்கல் இது பண்ணுவோம். நீ கலைக்கன்னா சின்னாங்க பாரு ரொம்ப கஷ்டம் இல்லை. கவர்மெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆக்குறதுக்கு ஈஸியான வழி. இட்ஸ் நாட் நெசசரி நீ வந்து உண்டி தப்பிச்சாயா கொண்டு வரல தேவையில்லை. 10வது மாதம் போல் வெயிட் பண்ணால் முடிஞ்சு பாரு. ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பட்ஜெட்டை வந்து ஸ்டாப் பண்ணாவே இமிடியட்லியாக வந்து நீ போகலன்னா நான் பட்ஜெட் இது பண்ணிடுவோம். இவ்வளோ தான் இதுதான் பாரு. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது பாரு. அந்த இடத்துல பட்ஜெட் அப்ரூவ் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக கொலாப்ஸ் பாரு எல்லாமே. ஸோ இமிடியட்லியாக வந்து பட்ஜெட் செஞ்சு ஆகணும் பாரு அடுத்த இதுக்கு. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் இஸ் சீக்கிரமாக கலைக்கப்படும் நான் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் வந்து டிரான்சாக்ஷன் கவர்மெண்ட் நடக்குமா அது வந்து ஸ்ட்ரெயிட் அவே கோ ஃபார் த எலெக்ஷனாக தான் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். சுல்தான் இப்ராஹிம் வந்து இவருக்கு வந்து செஞ்சிருக்காரு ஏற்கனவே. புர்சாத் வாங்க செஞ்சு ஒஸ்மான் சாப்பியான்னு இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருந்தோன்னே ஜஸ்ட் மூபார் பண்ணுங்க 2வது ஃப்ரெஷ்ஷாக வாங்கன்ட்டு. ஸோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்துச்சுன்னா ஜொஹோர் எலெக்ஷன் மலாக்கா இந்த வருஷம் மலாக்கா வந்துடுதுல அடுத்த வருஷம் மலாக்கா இந்த வருஷம் எண்ட் ஆஃப் த இயர் மலாக்கா வரும். 25 வரும். 25 நவம்பர் வந்துச்சு எலெக்ஷனு. 26 வந்து இது ஜொஹோர். அப்போ அந்த 60 நாள் இருக்குல்ல. ஸோ 60 நாள். ஸோ இந்த டைமில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சபா வேறு இல்லை ஃபர்ஸ்ட் சபா மலாக்கா தென் சபா கூட எந்த டைமில் என்னன்னாலும் நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி வந்து இது போகுது அப்படின்றது வந்து 6ஆம் தேதி வர க்ரௌட்டை பொறுத்து இருக்குது. ஒரு பெரிய க்ரௌட்டை சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே. இல்லை அதோட மெமெண்டம் வந்து அந்த க்ரௌட் சேர்த்துட்டு அதோட மெமெண்டம் இருக்குமா அப்படியே அந்த மொமெண்டம் பில்ட் பண்ணுறது தான் அம்னோ செய்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. அது அப்படியே போகுமே, அது அப்படியே போய்கிட்டு இருக்குமே. இது வந்து இப்போ ராஃப்லேயே நம்ம ஃபிகர் பண்ண முடியாது. 2 விஷயம் தான். எடண்டம் இருக்குது, எடண்டம் இல்லை. இதுதான் ஓகே. இவ்வளோ தான் போகிறாங்க. இல்லை எடண்டம் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எடண்டம் செல்லுமா செல்லாதான்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அது எனக்கு இன்னைக்குள்ள ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அது செல்லாதுன்னு தான் போகும் போகிறேன். அது செல்லாத போணுச்சுன்னா ஒரு முன்னாள் அகோவுக்கு வந்து ஃபேஸ் இல்லாத போயிடுச்சு. செல்லும்னா இப்போ இருக்கிற அகோங்க சம்திங் அந்த மாதிரி தான் போகுது. இது வந்து அந்த டிவைடை காமிக்குது பாரு. ஸோ எப்படி இருந்தாலும் சதீஷ் திங்கக்கிழமைக்கு அந்த இடம் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன இதோட முடிவு வரும்ன்ட்டு. பட் ஓகே இப்போ வச்சுக்கேன் இல்லைன்னா 2வது ஏலேயும் ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ராசஸ் அம்புனான். ஏன்னா இன்றைக்கி கிங் சொன்ன மாதிரி 2வது ஒரு போகலாம். ஏன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா அடுத்த லம்பாக பங்காம்புடானில் பேசுவோம் அதை பற்றின்னு போட்டிருக்காரு. த மீன்ஸ் அந்த ப்ராசஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் நஜீப் வந்து என்ன கேட்டேன்னா நீ அம்பொன்னு கொடுத்துரு நீ அதுனா ஹவுஸ். ஏன்னா நான் என்ன பார்க்குறேன்னா இது வந்து இது கிண்டி விட்டாங்க. எப்படின்னா வந்து அவர் 50% டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் ஆச்சு. தண்டனை டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு. பட்டு அந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து ஹவுஸ் அரெஸ்ட்னு போயிருந்துச்சு. ஐ மீன் ஹவுஸ் அரெஸ்ட் சொல்ல முடியாது. அதை என்ன சொல்லுவாங்க பெரோல்லாம். ஆனால் வீட்டில் தான் இருக்க முடியும். வீட்டு விட்டு வெளியாக முடியாது. ஹவுஸ் அரெஸ்ட் தான். ஹவுஸ் அரெஸ்ட் ரூமா தான் அது இல்லை நாட்டில் மலேசியாவில். ஆனால் இல்லை தானான் ரூமா சொல்லுவாங்க. அது தானான் ரூமா சொல்லுவோம். தானான் ரூமா ரைட்டு. இப்போ தானான் ரூமாண்ணா சதீஷ். இப்போ வீட்டு ஹவுஸ் அரஸ்ட்னா
அது வந்து ஒரு புது விஷயமா இருக்குது. அது அந்த என்டர்டைன்மெண்ட் ஏன் வந்து அப்போ இருக்கிற கொடுத்தாரு எனக்கு ஒன்றும் ஸ்டில் கான்ஃபியூஸாக இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ வருத இப்போ லம்பாக அம்பூன் கொண்டு போகிறாங்களே, இந்த லம்பாக அம்பூனில் வந்து இது முன்கூட்டியே ப்ரீ பிளான்மாக இருக்குது எனக்கு என்னமோ வரப்போகுது. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஓகே ஹவுஸ் அரெஸ்ட் வந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹவுஸ் அரெஸ்ட் நஜீப் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்போ தான் அவர் சீட்டு கிடைக்க முடியாது, எங்கேயும் நிற்க முடியாது, பார்லிமெண்ட் நிற்க முடியாது, ஸ்டில் அவர் வந்து அந்த தண்டனையில் இருக்காருன்ட்டு. பட் இப்போ அம்பூன் பொண்ணோ கொடுத்தாங்கன்னா அவர் வந்து எந்த எலெக்ஷன்லாம் நிற்கலாம், அப்படி தான் ஒரு பாய் எலெக்ஷனில் நிற்கலாம், இல்லைனா அவர் வெயிட் பண்ணலாம், ப்ரிப்பேர்லாம் நினைக்கிறேன், நிற்க மாட்டார்லாம், உடனே வரமாட்டார்னு நினைக்கிறேன். அன்வார் செஞ்ச மாதிரி பாலிட்டிக்ஸ் எனக்கு கிளியர் பண்ணிட்டு நான் உள்ளுக்கு போகிறேன்ட்டு அந்த மாதிரி செய்ய மாட்டார் எனக்கு தோணுது. பட் பில் இஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த கச்சை கீழேருந்து கிராஸ் ரூட்லேருந்து ரெண்டாவது ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு வேலை செய்ய முடியும். நஜீப்பால் நஜீப் செய்ய முடியும். ஏன்னா நம்ம பார்த்தோம், மலாக்காவில் பார்த்தோம், ஜொஹாவில் பார்த்தோம். மலாக்காவில் வந்து கிளியராக பார்த்தோம், நம்ம நினச்சே பார்க்கல மலாக்கா டேக் ஓவர் பண்ணுவாங்க ரெண்டாவதுன்ட்டு. ஸோ ஆனால் அவர் அதை செஞ்சார். அந்த பாஸ்க்கு வந்து அந்த ட்ரெண்டிங் இருந்துச்சு, அந்த டைம் இமேஜ் இருந்துச்சு, அவர் செஞ்சிட்டார் அதை. பட் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷன் பார்த்தோன்னா இப்போ என்ன கேட்டேன்னா சதீஷ், வை நாட் கிவ் அம்பூன்லாம், அம்பூன் கண்டியாலாம் ஹவுஸ் அரசு ட்ராமாலாம் ஏன் எபிசோட் பை எபிசோட் போய்கிட்டு இருக்கிறது. அவர் வந்து உண்மையாக நாட்டுக்கு ஒரு நல்லது செய்யலைன்னு சொல்ல முடியாது, நல்லது செஞ்சுருப்பார். ஒரு பிரைம் மினிஸ்டரு தப்பு பண்ணியிருக்காரு. இப்போ நீ வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குது அம்பூன் இதில், அந்த அம்பூன்லாம் உனக்கு வந்து அந்த டிகிரி இருக்கலாம், நீ வந்து அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இருக்குது, ஒரு ஆளுக்கு அது அந்த பாட்டுக்கு இருக்குது. வை நாட் லைக் கிவ் அனுவாருக்கு கூட்டமே கொடுத்துட்டு அதான் அந்த இடத்துல 50%, அப்புறம் 50% முடிஞ்சு ஹவுஸ் அரசு. ஐ திங்க் அது எனக்கு வந்து ஏன்னா போகிற போக்கை பார்த்தா அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து த இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷன் ஆஃப் த மலேசியா இல்லை நம்ம வந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் தான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பார்ப்போம். யார் முகாபி மாதிரி அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டிஸ்கிரேஸ் லீடர்ஸை கொண்டு வந்து மறுபடியும் வந்து பதவியில் உட்கார வைக்கிறது இந்த மலேசியாவோட ரெப்புடேஷன் பாதிக்கும். இப்போ வந்து பாதிக்கல இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கு. இது இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அவர் தான் வந்து அதால் தான் வந்து அவர் வந்து காந்தியும் மண்டேலாவும் சொல்கிறாங்க கேன் பனானா மாதிரி. அது வந்து பொலிட்டிக்கல் ப்ராசிக்யூஷன் அப்படின்ட்டு. நஜீப் வந்து கேனாட் சே இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராசிக்யூஷன் பிகாஸ் இது பொலிட்டிக்கல் ப்ராசிக்யூஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா உலகமே பார்த்துச்சு 1MDB. நீ எப்படி சொல்ல போகிற? இப்போ என்ன நஜீப் என்ன சொல்கிறாருன்னா, தேர் இஸ் கிரெடிபிளான டவுட்ஸ் இருக்குது அப்படின்றாரு. ஐ மீன் அவர் சொல்கிறதுல ஒரு வகையில் நீங்கள் அவரோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து ஜெத்தியை வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கலை, ஜெத்தி புருஷனும் தானே காசு வாங்கியிருக்கான் அப்படின்றது. இதெல்லாம் வந்து ஐ திங்க் அவரோட சைட்டில் வந்து நஜீப் என்ன சொல்கிறாருன்னா, என்னை மட்டும் பிடிச்சா ஏன் அவனை பிடிக்கல அதுதான், ஆனால் அது நடக்கலை அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நஜீப் வந்தால் அம்னோவுக்கு வந்து மறுபடியும் சான்ஸ் இருக்குது. மேபி நாட் நஜீப்போட பிள்ளைங்க ஒன்றுக்கு இங்கே 2 ரொஸ்மாவோட பிள்ளைங்க 2 பேர் இருக்குங்க. அங்கே த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையனுங்க 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ்கோ, இன்னொன்று வந்து ஐ திங்க் இஸ் ஓசோ கத்துவா பாக்யான் சம்திங். ஸோ ஐ திங்க் அந்த தில்த்தை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு பெரிய ஒரு இது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போமே 6ஆம் தேதிக்கு பிறகு தெரியும் டேவி நஜீப்போட இது ட்ராமா முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. எதாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இது எங்களோட சின்ன அனாலிசிஸ் தான். பட் இதில் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிற விஷயம் வந்து இப்போ வந்து சதீஷ், இப்போ வந்து நம்ம ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து போகிறோம், அவர் தண்டனை நிறைய பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, சொல்கிற ரீதியும் சொல்லுவாங்க, இல்லைனா அவங்க பக்கபலமாக அவங்க கூட நிற்போம். ஏன்னா அது எப்படி போவோம்னா அது மனசார போவோம். பட் 100 வழி கூப்பிட்டு போகிறது அது என்ன சதீஷ்? அது அதையும் நம்ம பழகணும் சதீஷ். அஃப்கோர்ஸில் அம்னோவில் எப்படி 100 வழியா 1000 வழியாக கொடுக்குறாங்க தெரில. ஆனால் MICயில் 100 வழி ஸ்டாண்டர்டாக 100 வழி கொடுக்குறாங்க. சாப்பாடு சுற்றி பார்த்துட்டு ஒரு இதாக போய்ட்டு அந்த காலைல கட்டி அங்கே இருந்துட்டு திரும்பி வந்த பஸ்ஸில் நான் தரலாம். எனக்கு இது அவங்களோட கல்ச்சர் நினைக்கிறேன். அன்வார் வந்து இந்த இதில் வச்சுருந்தாங்களே இப்போ ரக்யாட் ஹக்கீம் நகாரான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் அன்வார் அன்னைக்கு சைஃபுல் கேஸ் இது பண்ணுற அன்னைக்கு நான் என் சொந்த காசு போட்டுட்டு தான் பஸ் ஏறிங்கேருந்து ஈவன் பர்ஸேலாம் நம்ம எதுவும் காசு வாங்கிட்டு போனதில்லை. ஸோ இப்போ நம்ம அவங்க கூட இல்லைன்றதுக்காக அரப்பான நம்மளும் காசு தான் வாங்கிட்டு போனோம்லாம் சொல்ல மாட்டோம். நம்ம அது கொள்கை. ஆமாம், அது கொள்கை. நம்ம போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். எத்தனையோ ப்ரொட்டஸ்ட்லாம் போயிருக்கோம், நம்ம எதுவும் காசு வாங்கிட்டு போனதில்லை. சொந்தமாக காசு போட்டு சொந்தமாக சட்டம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு கூட வந்து ரொம்ப கேவலமாக சட்டை கூட சொந்தமாக வாங்கணும். அது துருவான சட்டையாக இருக்கும், அது கூட நம்ம வாங்கி இல்லை ஒரு வாட்டி சட்டை கொடுத்தாங்க. சாலிடாரிட்டி வித் லிம்கானிங் ஃப்ரீயாக கொடுத்தானுங்க சட்டை. இல்லை ஓகே, அடுத்தது வந்து இதுக்கு வருவோம், அடுத்த டாபிக் அப்படியே போயிடுவோமே.
டிஏபியோட ஸ்டாண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா டிஏபியெல்லாம் குவாய்ட்லாம் ஒரே ஒரு ஆளை தவிர லிம்கோனிங் இது வந்து மடானி கவர்மெண்ட் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பா மக இந்த பக்கம் அதை என்ன சொல்கிறது கருப்பு மகான்னு சொல்கிறதா அது டிஎன்ஏ தெரில தாரில் பிறந்த இல்லை அவங்க வீட்டோட காட்டுன்னு சொல்லலாம் இல்லை என்னமோ ஒன்று வச்சுக்குவோமே வேணாம் பேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பேட் வந்து அங்கே வச்சுக்கிட்டு இல்லை அது வந்து பாதிக்கும் சாலிடாரிட்டி விட்ட. பட் என்னோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இதே லிம்கோனிங்க்கு வந்து கேஸ் வந்து சார்ஜ் பண்ணுறப்ப நம்ம சாலிடாரிட்டி வாக்லாம் போனோமே சட்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஆரஞ்சு கலரு பச்சை கலரு மஞ்சள் கலரு சோப்பு கலரு சட்டெல்லாம். தென் உனக்கு செய்கிறப்ப சாலிடாரிட்டி ஓகே நாட் என்ன டேவிட் 2023 அன்வார் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் டின்னர் வச்சாங்க சாலிடாரிட்டி வித் லிம்கோனிங்னு சொல்லிட்டு பாகானில் நான் வந்து அடுனாருங்க நானும் போயிருந்தேன். ஸோ அப்போலாம் அஃப்கோர்ஸ்லாம் அது லீடர் கட்சியோட லீடரு நம்ம வந்து போயிட்டு சாலிடாரிட்டி கொடுக்குறோம் தப்பு இருக்கோ இல்லையோ அது காட் டிசைட் பண்ணுறோம் நம்ம போகிறோம் பாருங்களேன். ஸோ இதில் வந்து அவங்க மெம்பர்ஸ் அம்னோ போயிட்டு கலந்துக்க போது அவங்க சொந்த பிரசிடென்ட்டோட இதுக்கு ஃபார்மர் பிரசிடென்ட் அதில் என்ன பெரிய டிஸ்டர்ப் உனக்கு செய்கிறப்போ உனக்கு நல்லா இருந்துச்சு. டிஸ்பைட் டிஏபி கவர்மெண்டில் இருக்கிறப்போ வந்து அன்வார் இஸ் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் யூ டிட் அ சாலிடாரிட்டி ஈவெண்ட் ஃபார் யோர் செல்ஃப். பட் ஹவு கம் when people are doing for Najib, AMNO wants to participate, you say, oh, this will destabilize the government. When DAP does, it does not destabilize the government. When AMNO does, it destabilizes the government. What kind of a logic is this? I think the Tauke should explain lah. என்னோட இது அதான் நான் ஒன்றும் சொல்கிற மேலே கமெண்ட் பண்ணுற மேலே இவர் கேஸுக்கே போய்கிட்டு இருக்காங்களா பேக்கப் தூக்குறவங்களா நான் வந்து சரியாக ஒன்றும் ரிசர்ச் பண்ணலை. மினிஸ்டர்ஸ்லாம் போய் இன்னைக்கு இருக்காங்களா ஐ சா ஒரு மினிஸ்டரை பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு மினிஸ்டர் ஃபெடரல் மினிஸ்டர் ஹவு கேன் யூ கோ அண்ட் அட்டன் அ கார்ட் கேஸ் ஆஃப் அக்யூஸ் பர்சன் யார் இருந்தா டெபுட்டி மினிஸ்டர் இருக்கான். டெப்டி மினிஸ்டர் போயிருக்கீங்களா? குலா போயிருப்பாங்களா? ஆமாம். பட் எனக்கு தரல. ஆனால் அது செய்யக்கூடாதுல்ல என்ன கேட்டிங்கன்னா யூ ஷுட் கிளியராக காமிக்கணும். பிகாஸ் கார்ட் ப்ராசஸ் இஸ் கார்ட் ப்ராசஸ். யூ ஷுட் நாட் கோ என்ன கேட்டிங்கனால. பட் சிவில் கேஸ். பட் எனக்கு வந்து சதீஷ் நஜீப் அது கேஸ் எப்படி வருது தெரியல. எப்போ கேஸ் முடியும் தெரியலையா? இது ஓடும் டேவிட். இது அவ்வளோ சீக்கிரமாக முடியாதுன்னு நினைக்கிறேன். இது அப்பீல் ப்ராசஸ் வேறு இருக்குது. அப்பீல்ஸ் கோர்ட்டு ஃபெடரல் கோர்ட்டு ஓடும் அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும். சரி சதீஷ் இது வந்து திங்கக்கிழமைக்கு அந்தாண்ட நம்ம நினைக்கிறோம் அடுத்த வாரத்தில் ஒரு எபிசோட் செய்வோம் என்ன அதோட அவுட்காம்ன்ட்டு அதை பார்த்து முடிச்சுட்டு. பட் எனக்கு ஃபீல் பண்ணுது குறி சீக்கிரம் நஜீப் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் எனக்கு ஹவுஸ் அரெஸ்டோட அவர் அம்புன் துரோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். வித் சம் கண்டிஷன்லாம் டிபெண்ட்ஸ்லாம் அன்வார் என்ன நினைக்கிறாருன்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 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 இடத்துல வைப்பாங்க. அன்வாருக்கு கொடுக்கும்போது ஏன் வந்து நஜீப் கொடுக்க முடியாது? அதான் பாரு இன்றைக்கி அந்த லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டோம் பாரு. பட் எனக்கு அதை நினச்சா தான் எனக்கு இன்னும் ஏற்றுக்க முடியல. நீ செஞ்ச தப்பு வந்து பெரிய தப்புலா. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது வந்து 12 வருஷம் தானே. 12 வருஷம் 210 மில்லியன் என்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தலாம். பட் அதுதான் அந்த மாதிரி ஒரு ஹெவியான சார்ஜ் தருமா அது. இந்த மீன்ஸ் நாட்டுக்கு வந்து நீ வந்து நீ அந்த சட்டப்படி நாட்டோட சட்டப்படி நீ தப்பு பண்ணியிருக்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரீமியர் நாட்டோட செஞ்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அதெல்லாம் மறந்து போய் பஸ்ஸுக்கு 100 வெள்ளியும் எம்ஐசி கொடுத்து பஸ்ஸு ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்கன்னா இல்லாமல் அது என்ன சொல்கிறது தலை சதீஷ். பாலிட்டிக் வந்து இந்த ஒரு ஸ்டாண்ட் மட்டும் போகுதுன்னா அதால் தான் நம்ம மீண்டும் நம்ம என்ன சொல்கிறோம் அரசியல் விழிப்புணர்ச்சி ரொம்ப தேவை நம்ம சமுதாயத்துக்கு. ஸோ எதுக்கு போகணும் எதுக்கு போகக்கூடாது எப்படி நம்ம சமுதாயம் இருக்குன்ட்டு பார்க்கணும் சதீஷ். அடுத்த டாபிக் அப்படியே அந்த சமுதாயம் இது கீழே போயிடலாம்னு நினைக்கிறேன் சதீஷ். இந்த ஒரு டாபிக் ஒரு முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு காமெண்ட் வருது ரொம்ப நேரம் பேசுகிறீங்க அறுக்குறீங்கடா நீங்கள் 2 பேரும் உட்காந்து 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிச்சிருவோம். எங்களால் வந்து என்ன ஏற்றுக்க முடியலன்னா எப்படி நாங்கள் அதில் ஃபுல்லாக பார்க்குறது 2 மணி நேரம் ஒரு காடியை ஜேர்னி நாங்கள் போகிறதே வந்து இப்போ பிடிச்சி இப்போ தாண்டி தாப்பா போகிற மட்டும் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதால் நாங்கள் டாய்லெட் கூட போக முடியல. போனால் வந்து அது கட் பண்ணிவிட்டு நிப்பாட்டிட்டு போகிறதா இருக்குது சொந்தமாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் அங்கே தான் வந்து நம்ம பாயிண்ட்ஸாக போட்டிருக்கோம். நீங்கள் அழகாக அமைதியாக ஆரம்பமாக கேட்கலாம். சதீஷ் வந்து டைம் போட்டு வச்சுருப்பாரு. என்னென்ன டாப்பிக்கோ அந்தந்த டாபிக் நீங்கள் தட்டி கேட்கலாம். நீங்கள் ஃபுல்லாக கேட்டாலும் நல்லா தான் இருக்கும். பொழுது போகும் உங்களுக்கும். அதே மாதிரி அரசியல் பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். சரி அதே வேலையில் சதீஷ் இன்றைக்கி வந்து 2025 பிறந்துச்சு சதீஷ். பிறந்து இன்றைக்கி நினைக்கிற தேதி 3 ஆயிடுச்சு. 3 தானே இன்றைக்கி தேதி 3
ஸ்டார்ட் பண்ணிச்சலாம். அந்த ஜேர்னியிலேருந்து 3 நாள் வச்சுட்டு போகிறோம். இப்படி ஓடுது போகுது 4. இந்த வருஷம் 25 முடிச்சு 26 நிற்கும், 27 முடிச்சு பார்லிமெண்ட் பற்றி யோசிச்சுட்டு இருப்போம், எலெக்ஷனை பற்றி யோசிப்போம். ஸோ அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரி நம்ம என்ன பேசலாம்னு நினைக்கிறேன்னா, என்ன நம்ம டாபிக் எப்படி கொண்டு போகணும்னு பார்த்தோன்னா, கிறிஸ்டிசைஸ் ஒன்று, அது டிபெண்ட்ஸ் ஆன் த இஷ்யூ. அது நம்ம கிறிஸ்டிசைஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு இஷ்யூ வருது, அந்த இஷ்யூ பற்றி நம்ம கிறிஸ்டிசைஸ் பண்ணுறோம். ஆமாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம கிறிஸ்டிசைஸ் பண்ணுறதோட இன்னொன்று வந்து நம்ம வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஐடியான்னு சொல்லலாம், இல்லை இப்படி செய்யலாம்னு சொல்லலாம். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்து இந்த சட்டத்தை கொண்டு வரலாம், இல்லை இப்படி இந்த மாதிரி ஒரு பாலிசிஸ் கவர்மெண்ட் கொண்டு வரலாம், இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு இப்படின்னு நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த வேலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஸ்பாட் சதீஷ். ஏன்னா நான் ஸ்பாட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டாவது அந்த நம்மளோட இந்தியன்ஸ் ஸ்பாட்டை வந்து உருவாக்கி ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரணும், இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் உள்ளுக்கு இருக்கணும்னா நான் நினைக்கிறேன் மக்களாக பார்த்துக்கிற நிலைமைக்கு ஒரு நிலைமை வருது. பட் இது ஒன்று எல்லாத்தோட பார்வையிலும் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு இது போட்டிருந்தேன், காமெண்ட்ஸ் வந்து எப்படி போதும் அந்த ரேஷியலாக தான் பிடிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த ரேஷியல் அந்த இடத்துல இருக்குது. ஒரு டைமில் வந்து ஃபுட்பால் வந்து எல்லா இனமும் இருக்கும், அதேமாதிரி ஓட்டப்பந்தயத்தில் இந்தியன்ஸ் நிறையா இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருந்த ஒரு போட்டிகள் வந்து இன்றைக்கி வந்து அப்படியே டைலூட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஃபீடர் இல்லை, அந்த ஃபீடர் கொடுக்க முடியல. ஏன் ஃபீடர் கொடுக்க முடியலன்னா பல காரணம் இருக்குது சதீஷ். ஒன்று வந்து தமிழ் பள்ளியிலேருந்து வருவோமே, இன்றைக்கி வந்து விழுப்புணர்ச்சி நிறையா இருக்குது சமுதாயத்தில். ஸோ தமிழ் பள்ளியில் போடுவோம், இல்லைனா தமிழ் பள்ளி அழிஞ்சிரும் சொல்லி இன்றைக்கி சமுதாயம் வந்து தமிழ் பள்ளிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துல ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்க ஸ்பாட்டுக்கு, அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு தடை தான் சொல்ல முடியும் ஸ்பாட்டில். ஏன்னா முன்ன ஒரு காலத்தில் ஏன் வந்து ஸ்பாட் அப்போல்லாம் தடல் இல்லையேன்னு சொல்ல முடியாது. அப்போ டைம் தடல் இருந்துச்சு. ஏன்னா எஸ்டேட் நிறையா தமிழ் பள்ளிக்கு இருந்துச்சு. எஸ்டேட்டில் வந்து நீ பார்த்தா அது தடல் இருக்கும், எல்லாமே இருக்கும். எஸ்டேட்டில் டேவான் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டைமில் பிள்ளைங்க வந்து ரொம்ப அந்த ஸ்பாட்டில் இருக்குங்க, ஓடுங்க ஓடியாருங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். அது இப்போ உள்ள தமிழ் பள்ளி டவுனுக்கு நீ போயிட்டோன்னா ஸ்கூலில் வந்து தடல் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த ஃபீடர் வந்து இல்லாமல் போகுது. அவங்க வந்து எப்போ வராங்கன்னா ஃபார்ம் 1 வந்தோன்னா அந்த ஸ்கூலில் தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கிட்டே டூ லேட் ஆயிடுது. அவங்களோட அந்த பிக்கப் பண்ணி அந்த ஸ்டெமினா வரதுக்கு டூ லேட் ஆகிடுது. ஸோ அதால் வந்து அரசாங்கம் வந்து இதையும் ஒரு வகையில் பார்க்கணும். பட்டு அதை பார்க்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் கட்டி கொடுக்கறதுக்கே அழுகுறாங்க. இவங்க போய்ட்டு எங்கே பார்க்க போகிறாங்க, ஸ்கூலை மூட பார்க்குறாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸ்பாட் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் நிறையா வந்து பெருசத்துவான்ஸு, அஃப்கோர்ஸ்லாம் பெருசத்துவான்னா வந்து வெறும் இந்தியன்ஸ் தான் பெருசத்துவான் வச்சு ஓட்டல. என்டையர் ஸ்பாட்டு நேஷனோட ஸ்பாட்டு எல்லாமே வந்து பெருசத்துவானிகள் தான் ஓடுது. இப்போ ஓலரகா எடுத்துட்டா அது ஓலரகா ஒரு பெருசத்துவானு, ஃபுட்பால் எடுத்துட்டா ஃபுட்பால் பெருசத்துவானு, அதே மாதிரி வந்து நீ வந்து கிராத்தே எடுத்துட்டா கிராத்தே ஒரு பெருசத்துவானு, அதெல்லாம் பெருசத்துவானு வச்சு தான் வந்து ஓடுது. கவர்மெண்ட் வந்து பெருசாக ஃபண்டிங் கொடுக்கல, எல்லாம் பெருசத்துவானு சஃபர் பண்ணுறாங்க. நாட் ஒன்லி இந்தியன்ஸ் இல்லை, சைனீஸும் சரி மில்லையும் சரி. சைனீஸ் வந்து அதனால் வந்து கிவ் அப் பண்ணிட்டு அவங்க எக்கனாமி அவங்களோட எக்கனாமி பெருசு, அவங்களோட ஸ்பான்சர்ஸ் பார்த்துக்கிறாங்க. செத்தன் ஸ்பாட்டில் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு பாஸ்கெட் பால், அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன், ஸ்போர்ட் எல்லாம் அவங்க போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து கம்யூனிட்டிஸ் நீங்கள் சொல்கிறது வந்து டேவிட், நான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இப்போ வந்து அப்பா அம்மா பிள்ளைங்களை அனுப்புறதா இருந்தாலும் ஸ்கூலுக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட சன் அடுத்த வருஷம் இந்த வருஷம் ஸ்கூலுக்கு போகிறாரு. என் வீட்டு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, தமிழ் பள்ளி வந்து இருக்குது. என் வீட்டு பக்கத்துலேருந்து நாட் ஐ திங்க் அபவுட் 2 கிலோமீட்டர் தான். நான் வந்து அன்றைக்கி விட்டுட்டு போயிடலாம், எனக்கு பிரச்சனை இல்லை பாருங்கள். பட் நான் அதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து தடல் இல்லை, அந்த தடல் வந்து படாங்காவும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப குறவாக இருக்குது. தென் அந்த பிள்ளைக்கு ஆஃப்கோர்ஸ்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, பள்ளி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த என்வாயர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். எந்த ஒரு வீட்டு சின்ன வீட்டு அந்த அடைச்சிக்கிட்டு இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த க்ரியேட்டிவிட்டிலேருந்து எல்லாமே தடைப்படும்னு எனக்கு தோணுது. ஸோ இதே போல் தான் பல பெற்றோர்கள் சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிற தமிழ் பள்ளி வந்து சூட்டபிளாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா பள்ளி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், இல்லை வசதிகள் இருக்காது. அந்த நேரத்தில் தான் அவங்க வந்து மற்ற பள்ளிகளுக்கு அனுப்புகிற ஒரு சூஸ் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து 100க்கு 100 உண்மை டேவிட். பிரசத்வான் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா பிரசத்வானும் ஸ்கூலுக்குள்ளே பூந்து வந்து சப்போர்ட்டும் பண்ண முடியாது. ஏன்னா பிரசத்வான்ட்ட காசு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் நடந்த இந்த நம்ம இதுக்கு வருவோமே சிலம்பம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி போயிட்டு ஏஷியன் சாம்பியன்ஸ் ஆகிட்டு 12 கோல்டு மெடல் எடுத்துகிட்டு வராங்க நம்ம பிள்ளைங்க, அதை நம்ம பாராட்டணும். பட் ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா சிலம்பம்க்கு வந்து காசு பத்தலை. இன்னொன்று வந்து சிலம்பம் உங்களுக்கு தெரியுங்களா, மலேசியாவில் எத்தனை இடத்துல சிலம்பம் காட் இருக்குன்னு எனக்கு தெரியல, பிள்ளைங்களை கண்டிப்பாக இல்லை. கபடிக்கு வந்து ஒன்று அதுவும் வந்து கட்டி கொடுக்க முடியாது, அப்படி இப்படி நாங்கள் ஃபைட் பண்ணேன் டூனில். தென் ஆஃப்டர் வந்து MSN காசு கொடுத்தாங்க, இடம் கொடுத்துட்டு MSNே காசு கொடுத்து கட்டியும் கொடுத்துட்டானுங்க. கபடி நம்ம ஆளுங்களோட ஸ்போர்ட்ஸ் தெரியுங்களா, அதெல்லாம்
நம்ம வந்து ஓட்டப்பந்தயத்தில் வந்து நம்மளோட நம்ம பிள்ளைங்களோட ஃபிட்னஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் குறைஞ்சிருச்சு, நமக்கு தெரியும். ஃபுட்பால் வந்து இஸ் அ டீம் கேம், ரொம்ப கஷ்டம் ஃபிட்னஸ் இதில். நம்மளுக்குன்னு சில கேம்ஸ் இருக்குது டேவிட். என்ன சொல்லுவாங்க, இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஆப்ஜெக்டிவாக இல்லாமல், ஸ்பீட் இல்லாமல் ஆர்ச்சரி வந்து நீங்கள் எடுக்கலாம், சிலம்பம், கபடி, இதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்ம ஆளுங்க ஃபோக்கஸ் பண்ணலான்றது வந்து என்னோட வியூ டேவிட். அதே வேளையில் அந்த பிரசாத்வானுக்கு வந்து ஆஃப்கோர்ஸ் காசு பத்தாது. நீங்கள் எப்படி அதை நீங்கள் உங்களோட இது நீங்கள் அங்கே தான் வரீங்கன்னு நினைக்கிறேன், அதை சொல்லுங்களேன். அதான் நீ வந்து ஸ்பாட் கிளாப்ஸ்க்கு பார்த்தேன், கிளாப்ஸை பிரசத்வான்னு பார்த்தோன்னா அவங்க தான் வச்சு ரன் பண்ணுறாங்க. அவங்க சில ஸ்பாட் வந்து டைரெக்டாக வந்து MSM கீழே இருக்கும், அவங்க வந்து எஃபிலேட்டடாக இருப்பாங்க MSM கூட. MSM வந்து எல்லா ஸ்பாட் கிளாப்பும் வந்து MSM கீழே இல்லை, சித்தன் ஸ்பாட் தான் வந்து அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அதுலேருந்து தான் வந்து மஜ்லிஸ் சுக்கானகர் கீழே போயிட்டு தான் அப்புறம் வந்து அந்த ஸ்பாட்டை வந்து நேஷனல் ஸ்பாட்டு கொண்டு போக முடியுமா, அவங்க ஏஷியன் கேம் கொண்டு போக முடியுமா, இன்டர்நேஷனல் கேம் கொண்டு போக முடியுமா, அந்த இறக்கி போகிறாங்க. பட் அட் த எண்ட் வந்து அவங்க ஃபண்டிங் கொடுக்குறது பார்த்தோன்னா, MSM கொடுக்குற ஃபண்டிங்கை பார்த்தோன்னா, அவங்க வந்து இப்போ நீ ஒரு பட்ஜெட் போடுற, ஒரு 100,000 தேவைப்படுது, நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் இதுக்கு போகிறோம், நம்ம வந்து பார்க்குறது வந்து வெறும் அந்த ஸ்பாட்டில் ஈடுபடுற பிள்ளைங்கள தான் பார்க்குறோம். பட் அது அந்த தீமை நம்ம பார்க்கல. கோச்சஸ் இருப்பாங்க, அதுக்கு மேனேஜர் இருப்பாங்க, அதுக்கு வந்து நம்ம ஃபிசியோதெரபிஸ் இருப்பாங்க, இவங்க எல்லாமே தான் போகிறாங்க அந்த பேக்கேஜில். போகும்போது பார்த்தோன்னா ஒரு 100,000 வச்சுக்கேன், ஒரு உதாரணத்துக்கு பேசுகிறேன், 100,000 இஸ் டூ மச், பட் 100,000 வருது வச்சுக்கேன். அந்த 100,000 வந்து அவங்க பேப்பர் ஒர்க்லாம் செஞ்சு MSMக்கு அனுப்புனா அவங்க கொடுக்குறது ஒரு 10,000 தான். நீ பேலன்ஸை தேடணும். ஸோ இவங்க தான் போய்ட்டு எல்லா இடத்துலையும் போய்ட்டு தேடுறாங்க. இப்போக்குள்ள எக்கானமி இருக்கிற டைமில் வந்து அஃப்கோர்ஸ் அந்த பிஸ்னஸ் மேன் நிறையா இருக்காங்க. பட் பிஸ்னஸ் மேன் நிறையா வெளியில் இருந்தால் கூட சரி, ஸ்பாட் வேறு ஃபுட்பால் கொடுக்குற மாதிரி அவ்வளோ பெரிய அமௌண்ட் யாரும் கொடுக்க கிடையாது, பெரிய அமௌண்ட் கொடுக்க கிடையாது. லைக் அத்லெட்டிக்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. அத்லெட்டிக்ஸ்லாம் பார்த்தா மெல்லோ வந்து ஒரு பெரிய ஸ்பான்சராக இருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி வந்து வச்சுருக்காங்க, CIMB இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. பட் வந்து இந்தியன்ஸோட ஸ்பாட் பார்த்தோன்னா ரொம்ப குறைவு இந்தியன்ஸு கொடுக்குறது. ஒரு இந்தியன்ஸ் பிஸ்னஸ் கார்ப்பரேட் மேன் வந்து எவ்வளோ தான் கொடுப்பாங்க, அவங்களால கொடுக்க முடியும். பட் அதாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்தியன்ஸ் இருக்கிற பிஸ்னஸ் மேன்லாம் வந்து என்ன செய்யணும்னா, அஃப்கோர்ஸ்லாம் அவங்க போடுறதுக்கும் பயப்படுறாங்க. இப்போ எப்படின்னா, நாங்கள் ஸ்பான்சர் கொடுக்குறோம் சொல்லிட்டா எல்லாரும் வந்துடுறாங்க, மலேசியாவில் உள்ள எல்லாம் ஸ்பாட் அங்கே போய் நிற்பாங்க. கோயில் போகிறாங்க. அதான் சதீஷ், இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா சதீஷ், இப்போ ஸ்பாட் வந்து சரியான முக்கியமானது நம்மளுக்கு. ஏன்னா இன்றைக்கி அந்த 6 பிள்ளைங்க போய்ட்டு ஒரு 12 கோல்டு மெடல் எடுத்திருக்குன்னா சரியான பெருமையான விஷயம், பெருமையான விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மெமெண்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கிடக்கணும், அவங்களுக்கு அந்த ட்ரெயின் கொடுக்குற கோச்சஸ்க்கு வந்து நல்ல சம்பளம் இருக்கணும். அப்போ தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி இதை கொண்டு வராங்க. அப்படி இல்லைனா அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா எப்படி வந்து பிள்ளைங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அங்கே வராங்க, பட் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பான்சர்ஸ் கிடைக்க மாட்டேது. ஒன்று கவர்மெண்ட் பார்த்தோன்னா, இப்போ நீ எடுத்துக்க சதீஷ், எங்கெங்கே ஃபைனான்ஸ் எங்கெங்கே காசு இருக்குன்ட்டு. இப்போ நீ மெக்கனம் கூட தோத்தோ ஓடுது சதீஷ், மெக்கனம் கூட தோத்தோ போகுது. அந்த மெக்கனம் கூட தோத்தோவில் வந்து இந்த ஸ்பெஷல் ரேஸ் வைக்கிறாங்க பாரு, இந்த ஸ்பெஷல் ரேஸ் சொல்லுவாங்க. புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் 3 நாள் தான் இருக்கும் ஒரு வாரத்தில். பட் ஏதோ ஒரு கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை வரும். அது வந்து முன்ன வந்து 22 நாள் கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு, இல்லைனா இப்போ வந்து 8 நாள் கொடுக்குறாங்க. இவங்க தான் பெருமையாக பேசிக்கிறாங்க, நான் 8 நாள் குறைச்சிட்டேன். ஏன்னா நம்ம வந்து இஸ்லாம்னா இல்லவே இல்லை, அதான் அப்போ அதுனா 8 நாள், நான் 22 நாள் இருந்துச்சு, 22 நாள் ஜூடி விளையாண்டுருந்தாங்க, நான் 8 நாளாக குறைச்சிட்டேன். ஜூடி தானே அது, அது என்ன வந்து குறைக்கிறது? நீ கொடுலாம், ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக்கான காசை வந்து இந்த மாதிரி பெருசத்துவானுங்களுக்கு வந்து ஒரு தாபம் உருவாக்கி இவங்களோட ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அதை செய்யறதில்ல. அந்த என்ன செய்கிறாங்கன்னா, சுக்கான் பிளியா கீழே தாபம் கீழே போயிருந்தது. அந்த காசு டைரெக்டாக போத்துருவாங்க, கேபிஎஸ்க்கு போகுது. கேபிஎஸ்ல வந்து இந்த காசு உண்டு நீ பயன்படுத்திக்கலாமா? அதுதான் வந்து சார். ஸோ அதே மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா, இன்றைக்கி வந்து காஸ்பர்ட் கம்பெனி இருக்குது. இன்றைக்கி காஸ்பர்ட் கம்பெனியில் குடிக்கிறதே நான் முஸ்லீம்ஸ் தானே சதி. சீனர்களும் இந்தியர்களும் தான் நிறையா குடிக்கிறாங்க, காசை விளையாக்குறாங்க. ஆனால் ஸ்பாட்டுக்கு நீ கொடுக்க முடியாது சொல்கிற. நீ ஏன் சொல்கிற? டைரெக்டாக அந்த கம்பெனிகளை நீங்கள் பெருசத்தான் நீங்கள் போய்ட்டு என்கேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரசத்வான் பேர் என்கேஜ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து பிரசத்வானோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பிரசத்வான் பிரச்சனை அவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சது அரசியல்வாதி தெரியுறாங்க, ரெண்டாவது வந்து இந்த பிஸ்னஸ் மேன் தெரியுறாங்க. பெரிய பெரிய கார்பரேட்ஸை போய்ட்டு இவங்க கேட்கலாம். இப்போ நீங்கள் சொன்னது வந்து யூ கேன் ஆஸ்க் கால்ஸ்பர்க். ஆஃப்கோர்ஸ் யூ கேனாட், என்னன்னா நீங்கள் ஸ்பாட்ஸ் வந்து கால்ஸ்பர்க்கை யூஸ் பண்ண முடியாது.
பட் நீங்கள் அந்த ஃபண்டிங் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எடுத்துக்கலாமா? ஃபண்டிங் எடுத்துக்கலாமா? மேபி ஒரு ஈவெண்ட் செஞ்சுட்டு நீங்கள் இது பண்ணி முடிச்சிடலாம். அதோட நீங்கள் அந்த ஸ்பாட்ஸுக்கு போகிறப்ப அந்த சட்டையை போட்டு போக முடியாது. ஸோ பட் ஏன் நான் கேட்குறேன்னா, இதுவும் வந்து ஒன் ஆஃப் த சொல்யூஷன். நம்மளும் அந்த நிறையா அவங்களுக்கு காசு கொடுக்குறோம்ல, அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். நம்பர் எழுதுறது ஏன் தமிழ் அவனும் எழுதுறதே இல்லையா? இந்தியன்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா? நீ வந்து பேட்மிண்டன் இல்லை மற்றவங்களுக்கு நீ வந்து மில்லியன்ஸ் கொடுக்குறேன்னா அதில் ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்தா கூட ஓகே. ஏன்னா நம்மளோட ஸ்பாட்ஸ் வந்து முன்னுக்கு வந்துடும். இல்லை சதீஷ், அதவே என்ன செய்யலாம்னா, அஃப்கோர்ஸ்லாம் இவங்க டைரெக்டாக எங்கேஜ் பண்ணுறது கஷ்டம், பேப்பர் ஒர்க்கு. சம்டைம்ஸ் வந்து அவங்க ஸ்பாட்டை கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் இருக்காது இப்படி போய் பார்க்குறதுக்கு. நீ வந்து சிம்பிளாக போய்ட்டு நம்ம கார்ப்பரேட் கம்பெனிக்கு போய்ட்டு சிம்பிளாக போய்ட்டு கேட்டுற முடியாது. தேர்ஸ் அ ப்ராசஸ். அது அவனோட பாஸ் கை மேனேஜர் கைக்கு போகிறதுக்கே இட்ஸ் நாட் ஈஸி. அங்கே நிறையா தடைகள் இருக்கும் பாரு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஏசான் வச்சுக்கிட்டு ஒரு ஏசான் இப்போ நம்ம செய்யலாம்ல. இப்போ நம்ம தமிழ் குரல் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கோம், நம்ம அதை செய்யலாம். பட் நம்ம செய்யணும்னா என்ன சொல்லுவானுங்க, அதோ பாரு காசு எடுக்கிறாங்க, அதை செய்வானுங்க. உங்கள் கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னா நாங்கள் ஏன்டா மக்கள்கிட்ட வந்து கேட்டு நம்ம பிள்ளைங்க செய்ய வேண்டிய வேலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏசான் கீழே கொண்டு வரலாம். ஒரு ஸ்பாட், இந்தியன் ஸ்பாட் ஏசான்னு திறக்கலாம். இவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியில், இது செய்ய முடியல. இந்த மாதிரி ஒரு ஏசான் திறந்துட்டு சதீஷ் டைரக்ட் அவங்களுக்கு வந்து இப்போ சொல்ல சுக்காய் கொடுத்தாகணும். அவங்க வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்தாகணும் அந்த ஃபவுண்டேஷனுக்கு. கொடுத்துட்டு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருந்துச்சுன்னா உனக்கு ஈஸி. அவங்க போய்ட்டு இது வந்து எப்படின்னா, நான் சொல்கிறது வந்து ஒரு பெருசத்தான் ஒன்று போகிறதோட ஏசான் கீழே போயிட்டு அவங்க வந்து சேனல் பண்ணலாம். இல்லை ஆக்சுவலி ஏசான் இருக்குது. யார் சார்? மலேசியன் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் இருக்குது. யார் இருக்கா? எம்ஐசி ஸ்டார்ட் பண்ணது இல்லை இருக்கு. இப்போ இருக்குது. 2014 வந்து கடைசியாக நஜீப் கொடுத்துருக்காரு. வைட்டமின் 300,000 கொடுத்துருக்காரு. இது வந்து யார் ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்மகிட்ட தொத்தி மோகன் இருக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. கைரி வாஸ் த அஃபிஷியேட் பண்ணது கைரி தான். ஸோ அந்த யயாசான் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. ஆஃப்கோர்ஸ் மீஃபா தான் படிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். மீஃபா நான் ஸ்பாட் அவங்க அதை வச்சு சுக்கிம் செஞ்சாங்க. சுக்கிம் செஞ்சாங்களே, சுக்கிம் செஞ்சாங்க. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு ஐடியா இருக்குது. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மறுபடியும் அந்த சஸ்டைனபிலிட்டி இல்லை. ஏன்னா அது பொலிட்டிக்கலி யூஸ் பண்ணுறாங்க. டி மோகன் இப்போ வந்து பதவியிலேருந்து போன வேகத்துக்கு அது அப்படியே வந்து ஆஃப்கோர்ஸ்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க காசு. அவர் யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் எம்ஐசியே பேக் பண்ணாது இப்போ அவங்களுக்கு. ஆமாம். ஸோ முன்னோடனே அந்த கவர்மெண்ட் கூட இது பண்ணுறது. இப்போ இருக்கிற அந்த கவர்மெண்ட் வந்து இவங்க தான் வந்து நீ எதுக்கு இதே மினிஸ்டர் சொன்னது இல்லையா, இந்தியன்ஸ்னு இருக்குது காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லல. அதான் இந்த மினிஸ்டர் பீபாக்கு கேட்டப்போ கொடுக்கலையா? பட் ஒரு இந்தியன் பேட்மிண்டன் அசோசியேஷனுக்கு கொடுக்கலையா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து இருக்குது, பட் அதை வந்து யாரும் செய்யலை. பட் அவங்க வந்து மறுபடியும் அப்படி அவங்களால எம்ஐசியில் பிரச்சனை இருக்குன்னா ஓப்பன் டு பப்ளிக் அண்ட் ஓப்பன் டு மோர் ப்ரொஃபஷனல்ஸ், லெட் தெம் ரன். இது ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பாய்ச்சிக்காதீங்க. ஆமாம், அதுதான் பிரச்சனை. அது பொலிட்டிக்கல் டூலாக இருக்கிறப்ப அது பொலிட்டிக்கலாக தான் போகுது. இல்லை நீ இப்போ வந்து மீஃபா எடுத்துக்கிங்க, மலேசியன் இந்தியா ஃபுட்பால் அசோசியேஷனு, அது நினைக்கிறேன் இப்போ மீசா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீசா கீழே தான் வந்து இப்போ நிறையா வந்து ஸ்பாட் டெவலப்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்கள், சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்கலேருந்து அந்த ஸ்பாட் டெவலப்மெண்ட் செய்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க வந்து டைரெக்டாக செய்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா சதீஷ், நீ டைரெக்டாக செய்கிறாங்க, ஓகே, ஒரு வகையில் டைரெக்டாக செய்கிறாங்க. பட் டைரெக்டாக செய்யாமல் அதை எப்படி பண்ணணும்னா, ஃபண்டிங் உண்டு தான். நீங்கள் ஃபண்டிங் தேடி ஃபண்டிங் வச்சுக்கிட்டு, ஃபண்டிங் வந்து இந்த பெருசத்வான்னு கொடுக்கணும். என்ன மாதிரி பெருசத்வான்னா, கபடியோ சரி, சிலம்பமும் சரி, கராத்தே வந்து நம்ம ஆளுங்க நிறையா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு எந்தெந்த இந்தியன் அசோசியேஷன் வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபண்டிங்கை கொடுத்துட்டு, அவங்க ஒரு இன்டர்நேஷ்னலுக்கு போகிறாங்கன்னா இவங்க மூலியமாக ஃபண்டிங் தருனாங்க வச்சுக்க. ஆள் வந்து நான் நினைக்கிறேன் மக்கள் இப்போ ரெடியாக இருக்காங்க சதீஷ். நமக்கு காசு நம்மளே பார்த்துக்குவோம்னு காசு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த மீன்ஸ் அவங்களுக்கு வேண்டியது வந்து ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு அந்த ட்ரஸ்ட். நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டத்தோ டி மோகன் செஞ்சப்போ அவருக்கு என்ன பிரச்சனை, எம்ஐசி வந்து வெதை அவங்க இப்போ நம்ம சொன்ன உடனே சில பேர் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. பட் எம்ஐசி வாஸ் ரிஜெக்டட் பை தி இந்தியன் கம்யூனிட்டி. இந்தியன் கம்யூனிட்டி வந்து புறக்கணிச்ச, அவங்க அரசாங்கத்தில் இருக்கிறனால அவங்க கூப்பிட்டு இது பண்ணிக்கிறாங்க. பட் பொதுமக்கள்ன்றப்ப மாய்க்காவை கண்டு ஒதுங்கிறது தான் வந்து இதாக இருந்துச்சு. அதனால் வந்து அவங்களால அந்த ஃபண்ட் ரைசிங் மக்கள்கிட்டேருந்து வாங்குற அந்த ஒரு இது இல்லை. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தாலும் இட் ஷுட் பி அ பொலிட்டிக்கல். நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. பட் நம்ம மறுபடியும் அதை பேசுகிறோம் பாருங்களேன். மேபி உரிமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது வந்து கடைசியாக அந்த கட்சிக்கு தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா அரசியல்வாதினா இந்த மாதிரி சொல்கிறாங்க. வை நாட் ஃபைன் நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, ரீசனபிளான ஆளுங்களை பார்த்து தாங்க நீங்கள் வருஷம் அதை நம்ம செய்யலாமே. அவன் அந்த ஸ்பாட் மினிஸ்ட்ரிக்கிலே ஒரு இது திறக்கலாம் செய்ய மாட்டாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆனால் வந்து அவங்க ரேஸாக போவோம். இல்லை நான் சொல்கிறேன், ஒரு ஐடியா தான் செய்ய மாட்டாங்க, நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்பாட் மினிஸ்ட்ரிக்கிலே அது இந்த மீன்ஸ் அது கன்ஃபார்மாக அங்கே இருக்குது. இப்போ வச்சுக்கேன்,
இப்போ ஸ்டேட் ஜிஎல்சி இருக்குது, ஸ்டேட் கீழே வந்து ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை இது ஃபோயவோ அங்கே இருக்கும், அது இருந்துக்கிட்டே இருக்கும். அது பாலிட்டிஷியன் மாறுறாங்களோ இல்லையோ அந்த ஃபவுண்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் மூலியமாக இந்த ஃபண்டிங்கை சேனல் பண்ணலாம். ஸோ அப்படி செஞ்சாங்கன்னா நம்ம இந்தியன்ஸோட ஸ்பாட்டை வந்து ரெண்டாவது கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஓகே நம்மளுக்கு வந்து காசு இல்லை, எங்கே போவோம் காசு இல்லைனா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களே படிச்சு பிஸ்னஸ் மேனை தேடுறாங்க, அது அவங்க தேடிக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து ஒரு 10ல் போகும்போது ஒரு பேப்பர் ஒர்க் சரியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து கொடுக்கலாமா சதீஷ்? ஆமாம், டைரெக்டாக கொடுக்கலாமா சதீஷ்? இந்தாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த அந்த அப்படி இருந்துச்சுன்னா இவங்களுக்கும் தைரியமாக கீழே வந்து ஸ்பாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா இடத்துலையும் சதீஷ். நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மு. ஸோ இது நம்ம சொல்கிறோம், நம்மகிட்டயும் ஃபவுண்டேஷன் இருக்குது. இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இதை நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க, உடனே ஒரு குறை சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த பேஸ் வந்து அப்படி நல்ல உள்ளங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன் டத்தோ இதெல்லாம் நிறையா இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை ஒரு இதில் இருக்கு, ஒய் நாட் எல்லாம் கொலாபரேட் பண்ணி நம்ம ரெடியா இருக்கோம். ஃபவுண்டேஷன் ஃபார்ம் ஹெல்ப் பண்றது, அதை எப்படி ஃபார்ம் பண்றது, அதெல்லாம் நாங்க ரெடியா இருக்கோம். பட் கமிட்மெண்ட் உங்கள்ட்ட இருந்தா நீங்க வாங்க, நமக்கு நாமன்ற இதுல வந்து நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா நாட் நெசசரி நம்ம ஃபவுண்டேஷன் ரெடி, அவங்களே ட்ரஸ்டியா இருக்கட்டும், அவங்க ஃபவுண்ட் பண்ணிட்டோம், we can guide them, we can help them. அது வந்து மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்கு இது வந்து பொலிட்டிக்கலா நீங்க செய்யலாம் அப்படின்ட்டு என்னோட கருத்து டேவிட். நான் அதோட நீங்க நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கோம் டேவிட், ஃபோக்கஸ் ஆன் சம் ஸ்பாட்ஸ், அதை தான் பண்ணணும், அதை நம்ம பண்ணணும். அதுக்கான ஃபோக்கஸ் நீங்கள் பந்து விளையாட போங்க, அது செய்யுங்க. ரொம்ப என்னென்னு கேட்டிங்கன்னா பாப்புலர் ஸ்பாட்ஸுக்கு போகிறது, பந்து விளையாட்டுன்னு போயிட்டு எல்லாம் இது பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன்னா, யூ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் தட், ஃபோக்கஸ் ஆன் த இண்டிவிஜுவல் கேம். ஆர்ச்சரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள், செஸ். தமிழ்நாடு இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 செஸ் மாஸ்டர் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க. இந்தியா ஹோல் இந்தியாவிலே வந்து அவ்வளோ செஸ் கிராண்ட் மாஸ்டர் தமிழ்நாடு உருவாக்கியிருக்கு. ஏன்னா ஓவர் த இயர்ஸ் ஆனந்த் விஸ்வநாதன் அவர் வந்த பிறகு ஓவர் த இயர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் நிறையா, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி எல்லா ஸ்கூல்லையும் வந்து சேஸை ஒரு சிலபஸ் ஆக்கி. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணோமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறது. நான் இன்றைக்கி கணக்கு பண்ணி பார்த்தேன் டேவிட், சிலம்பம் காட் கட்டுறதுனா எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு, நாட் ஈவன் 40-50,000 வந்து ஒரு அழகான காட் கட்டி கொடுத்துடலாம் பிள்ளைங்க ட்ரைனிங் பண்ணுறதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு இடம் இல்லையா. நீங்கள் இந்த பிள்ளைங்க ட்ரைனிங் எங்கே பண்ணுதுங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? பாடாவில் நீங்கள் போயிட்டு பாருங்கள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து சாயங்காலம் வந்து இது பண்ணுங்க, மழை பெஞ்சா மழையில் நனையுங்க. ப்ராப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமலே நம்ம பிள்ளைங்க போயிட்டு ஏஷியன் சாம்பியனாக 12 கோல் தூக்கிட்டு வருதுங்கன்னா அதுங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங்லாம் கொடுத்தோமா எங்கே போவோங்க? சிலம்பம் இந்தியா வந்து 2036 ஒலிம்பிக் வந்து பீட் பண்ணுறாங்க. இந்தியா பீட் பண்ணுறப்ப சிலம்பம் மீ பிகம் ஒன் ஆஃப் த இந்த கேமாக வரும். ஏன்னா இப்போ கபடி ஆசியா கேம்ஸில் இருக்குது, மேபி அந்த டைமில் வந்து சிலம்பம் வந்து ஒலிம்பிக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பிகாஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்னது ஊஷு இருக்குது, ஜூடோ வந்து ஜப்பனீஸோட நினைக்கிறேன், அதெல்லாம் இருக்குது. வை நாட் இப்போ சீலாட்டம் வந்து இன்டர்நேஷனலாக போயிடுச்சு பாருங்களேன். ஸோ வை நாட் ஒன் டே சிலம்பமும் வந்து இருக்கிறப்ப நம்ம பிள்ளைங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல் போகலாம். பட் என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களை ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தோட கமிட்மெண்ட்டை தவிர அரசியல்வாதிங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கம் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் உட்பட அரசியல்வாதிகளோட இது வந்து அது மட்டும் இருக்காது. நம்ம பேசுகிறோம், பட் நம்ம அதிலே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அது கமிட்மெண்ட்டாக ஒரு டீம் வந்து எடுத்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு ஃபவுண்டேஷன் தோணுனாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை நம்ம we are ready to help. we are ready. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஃபண்ட் எடுக்கலாம், என்ன பண்ணலான்ட்டு நம்ம வந்து உங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஆமாம். ஸோ அதே வேளையில் வந்து பிஸ்னஸ் மேனுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும், இந்த ஃபவுண்டேஷன் கொடுக்கலாம், ரன் பை த ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ கரெக்டான ஒரு போர்ட் டைரக்டர்ஸ்லாம் போட்டு கரெக்டாக வேலை ஓடுச்சுன்னா நான் நினைக்கிறேன் நம்மளோட ஸ்பாட்டை வந்து எங்கேயும் நம்ம கொண்டு வந்தாலும் சதீஷ். அது வந்து சின்ன லெவலோ பெரிய லெவலோ ஸ்கூல்லையோ எதுலையோ ஃபண்டிங் தான் அட் த எண்ட் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த ஃபண்டிங்கை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சிறப்பாக செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்பாட் ஃபவுண்டேஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பாலிட்டிஷியனை தூக்கி வாரமாக போட்டுட்டு கரெக்டான ஆளை உள்ளுக்கு பிஸ்னஸ் மேனு ப்ரொஃபஷனல்ஸ் ஸ்பாட் ப்ரொஃபஷனல்ஸ் நிறையா இருக்காங்க. அதே தான் நிறையா இப்போ முன்னார் வீரர்கள் நிறையா இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் உள்ளுக்கு போட்டு அந்த அவங்களுக்கு இருக்கும் பாரு அந்த ஸ்மாங்காட்டு, இந்த ஸ்பாட்டை கொண்டு வந்துடணும்ன்ட்டு. ஸோ அவங்களாம் உள்ளுக்கு போட்டு கரெக்டான ஒரு சிஸ்டமில் ஓட்டு இதெல்லாம் வந்து செய்யலாம். டிவி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவோட ராக் கிளைம்பிங்கில் எடுத்தாங்க பார்த்தீங்களா கோல்டு மெடல், அதெல்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே இல்லையே, மலேசியா இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இப்போயே அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோமே, வை நாட் ராக் கிளைம்பிங் போகலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். வி ஹேவ் டு டிஸ்கஸ், மேபி இதுக்கு ஒரு ரவுண்ட் டேபிள் கூப்பிடலாம், ரவுண்ட் டேபிள் நம்ம இதெல்லாம் செய்யலாம், நம்ம பேசலாம். பட் என்னன்னா நம்ம செஞ்சோமா இவங்க எதிர்க்கட்சி இவனுங்க குறை சொல்லுவாங்க, இதான் சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து ப்ரோக்ரெசிவாக யோசிக்கிறோம், பார்ப்போமே என்ன நடக்குதுன்ட்டு.
ஓகே சதீஷ், நான் நினைக்கிறேன் இந்த எபிசோட் இதோட நிப்பாட்டிடுமா? ஷார்ட் தான், ஓகே 1 hour முடிச்சலாம். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த எபிசோடில் வந்து கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறோம், கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம கொண்டு வரோம். ஸோ ஏன்னா நீங்கள் சொன்ன வயசு தான் ரொம்ப நீட்டாக இருக்குன்ட்டு மறந்துடாதீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டுருக்கு. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பாருங்கள், முடிஞ்சால் காண்டாக்ட் பண்ணுங்கள். தென் அதுவும் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய போகிறீங்களா, பிஸ்னஸ் மேன் யாராச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய போகிறீங்களா, இல்லை ஸ்பாட்ஸ் சம்மந்தப்பட்ட ரெக்யூமெண்ட் செய்கிறீங்களா, மேபி ஆளுங்க யாராச்சும் இந்த பகுதியில் வந்து நாங்கள் இந்த ஸ்பாட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள், அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தால் கூட நம்ம செய்கிறதுக்கு தயாராக. நம்மளோட லாயல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்கார், மிஸ்டர் வேலன் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அவர் வந்து ஃபார்ம், நான் வந்து அன்றைக்கி வேறு எங்கேயோ வந்து அவரோட ஃபேஸ்புக்கை பார்த்தேன். நான் ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தேன், இல்லையே இந்த லோகோ வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அவர் தான் ஒரு ஃபார்ம் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்தியன் பிஸ்னஸஸ் யூ ஆல்சோ வுட் லைக் டு சப்போர்ட். உங்களையும் நம்ம கூப்பிட்டு பேசலாம், இல்லை நீங்களும் உங்களோட அனுபவங்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறது ரெண்டாவது விஷயம். பட் இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம வந்து பேசணுமா, நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம கம்யூனிட்டியை வந்து கொண்டு போனோம்னா எக்கனாமி ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்லி நம்ம ஆளுங்க நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சதீஷ், நல்லா வெல் நோனாக செஞ்சுட்டு இருக்காங்க. என்னைக்கு இந்த டிக்டாக் வந்துச்சோ அதில் வந்து நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், புது என்டர்பிரனரை பார்க்குறோம். அவங்க முன்ன ஒரு நாளாக வந்து அவங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ இடையில கூட ஒருத்தரை பார்த்தேன், ரெனோவேஷன் செய்கிறாரு அவர், ஈப்போவில், பேரை கூட மறந்துட்டேன். பட் அவர் பார்த்தோன்னே என்ன இம்ப்ரெசிவ் ஆகிட்டேன் நான். என்னடா இவ்வளோ அழகாக செய்கிறாங்களான்ட்டு. இந்த வுட் ஒர்க்கு இதெல்லாம் இப்போல ஒரு நம்ம ஆள் இந்தியன்ஸ் ஒரு செய்கிறாரு, ஒன்றுமே செய்ய முடியாது. சைனீஸ் பிள்ளை காலா அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறாரு. அதே மாதிரி இன்னொருத்தரை பார்த்தேன், அவர் வந்து நினைக்கிறேன் கில்லாங் சமூக, அவர் வந்து வீடுலாம் கட்டுறாரு, வீடு கட்டுறது இன்னோவேஷன்லாம் செய்கிறாரு. அவரும் இன்னோவேஷன், இவர் வந்து வுட் ஹார்ட் ஒர்க்லாம் செய்கிறாரு. நீ வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அவங்க ஹாலில் வந்து ஒரு பகுதியை வந்து அழகான வுட்டில் செய்ய போகிறோன்னா அது செய்கிறாங்க. இவர் வந்து இவங்களோட வேலை என்னன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு அவ்வளோ அழகாக செய்கிறாங்க. எல்லா வேலையும் சொந்தமாக இந்தியன்ஸ் செய்கிறாங்க. ஸோ அவ்வளோ குவாலிட்டியாகவும் செய்கிறாங்க. அவங்க தட்டி காமிக்க ஓட்டையாக இருந்தால் உடைக்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ரெனோவேஷன் இண்டஸ்ட்ரி இதேமாதிரி வந்து நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது. எங்கேயும் கான்டாக்ட் பண்ணுறாரு. இன்னைக்கு கூட ஒரு இதை பார்த்தேன். அவங்க வந்து அரிசி இல்லை, அது என்னமோ எனக்கு அது கரெக்டாக புரியல, அது ரொம்ப களிமை செய்கிறாங்க. அதுக்கு ஒரு சிறுதானியமாக இருக்கும், சிறுதானியம் களி, இந்த இது அது சிறுதானியம் அது செய்கிறாங்க சொந்தமாக நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து செய்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட் ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க இந்தியன்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. அப்படி உங்களுக்கு வந்து உங்களுக்கு பட்ஜெட் இதாக இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் செய்யணும் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நம்ம வந்து ஒரு பெரிய என்னது இதெல்லாம் நாங்கள் சம்பாதிக்க போகிறது அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் எங்களோட எக்ஸ்பென்சஸ்ஸு, எங்களோட இந்த எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபண்ட் தேடுறோம். தவிர மற்றபடியாக 2 பேருக்கு சம்பளமோ அதெல்லாம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா யூ கேன் சி அதோட ரீச் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். பட் டேவிட், இதை வந்து நம்ம பேசலாம், நிறையா செஞ்சுக்கிட்டே போகிறது நிறையா இது இருக்குது. மேபி ஒரு பிஸ்னஸ்க்குன்னு நம்ம தனியாக பேசுகிறப்போ ஒரு சில இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரட்டை மரம் நம்பர்ஸ் கீழே கொடுத்துருப்போம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வைங்க. ரொம்ப முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படி செஞ்சால் தான் வந்து நம்மளுக்கு வந்து உற்சாகமாக இருப்போம். நிறையா என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் இது மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா விஷயங்கள் நம்மளை பேசலாம், தைரியமாக பேசலாம். சமுதாயத்துக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சியை கொண்டு வரலாம். அதேமாதிரி சமுதாயத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு எப்படி சரி பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் சொல்கிறோம். இது வந்து இப்போ இருக்கிற ஆட்சியில் உள்ளவங்களோ அரசாங்கத்தில் உள்ளவங்களோ கூட நீங்கள் பார்த்தா அதை சூரி பண்ணிக்கோங்க தாராளமாக. சமுதாயத்துக்கு நல்லது நடக்குதுன்னா நீங்கள் சூரி பண்ணிக்கோங்க, எங்களுக்கு இஷ்யூ கிடையாது. நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம், இது நாங்கள் தான் இந்த மாதிரி நிறையா பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நாங்கள் இது மட்டும் வெளியே சொன்னது, ஏதோ நல்லது செஞ்சால் சரி, நல்லது பெருசாக இருந்தால் சரி நினைக்கிற ஆள் நாங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம். அரட்டை மரம் சேமாங் பக்கம் அரட்டை மரம் மீண்டும் சந்திப்போம்.